सीतापदे राम 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 राम। श्री राम राम सिंह की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। ஸ்ரீ சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் நாம் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் நடந்த யுத்தத்தை பார்த்தோம். விஸ்வாமித்திரர் பல அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணுறார். அது பிரம்ம தண்டத்தினால் அடைக்கிறாரு. அப்போது சத்திரிய பலத்தை விட பிரம்ம பலம்தான் அதிகமானது. அதனால் அந்த பிராமண தன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக விஸ்வாமித்திரர் வைராக்கியம் அடைந்து இப்படி வசிஷ்டரால் தனக்கு நேர்ந்த அவமானத்தை நினைத்து மனம் கொதித்து அடிக்கடி பெருமூச்சு விட்டு கௌசிகர், ஏன்னா ஒரு தோல்வி மட்டும் ஒரு மனுஷனுக்கு, அவமானத்தை மட்டும் ஒரு மனுஷனுக்கு தாங்க முடியாது. பிராமணர்கள் சாதுக்களாக இருக்கக்கூடிய வசிஷ்டரிடத்தில் சத்திரியராக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் தோற்றாருன்னே அது பெரிய அவமானமாகி வச்சு அந்த அவமானத்தை நினச்சி ரொம்ப மனம் கொதிக்கிறார். ஒரு பிராமணன் நம்ம இப்படி சிவனிடத்தில் தவம் பண்ணி அப்படிப்பட்ட வரங்களை பெற்றோம், அவ்வளோ அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் பெற்றோம், அத்தனை அஸ்திரங்களும் வீணாய் போய்விட்டேன். அப்போ தான் தன்னுடைய சேனைகள் அழிந்தது, தன்னுடைய 100 புத்திரர்களும் அழிந்தார்கள். எல்லாத்தையும் இழந்த உடனே அவருக்கு அந்த வேதனை, அந்த இழப்பை தாங்க முடியல. அவரால் தாங்க முடியலோடனே அப்படியே கொதிக்கிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பிரம்மஞாடி இடத்துல எல்லையற்ற துவேஷத்தை அடைந்தாராம். பிரம்ம ரிஷி ஆகிய வசிஷ்டர் இடத்துல எல்லையற்ற துவேஷம் அடைந்தாராம். அப்போது தன் மனைவியோட தெற்கு திசையில் சென்று இந்திரியங்களை அடக்கி கிழங்கு வேறு பழங்களையே புஜித்து கொண்டு கடுமையான தவம் புரிந்தார். இது நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். முக்கியமான என்னென்னா, நிறைய பேர் இது மாதிரி ஒரு ஜாதி அபிமானம், நான் பிராமணர்கள் அப்படின்னு, பிராமணர்கள்னால் ஒரு பிறப்பால பிராமணர்கள் அப்படின்ற ஒரு ஜாதி அபிமானம். அதுதான் சொல்கிறது. பாகவதமும் அதுதான் சொல்கிறது, பகவத்கீதையும் அதுதான் சொல்கிறது, ராமாயணமும் இங்கே தெளிவாக ஸ்பஷ்டமாக விளக்குது பாருங்கள். பிறப்பால பிராமணம் கிடையாது, செயல்களாலும் குண கர்ம விபாகசா. பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், குணங்களாலையும் செயல்களாலையும் அந்த தன்மைகள் கொண்டவர்கள் தான் குணம், அப்படிப்பட்ட குணங்கள் உடையவர்கள் தான், அதான் அந்த தன்மைகள். அந்த செயல்களாலையும் தான் பிராமணத்தன்மையை அடைய முடியும். செயல்களால் அவர்கள் பிராமணர்கள் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் பிராமணர்கள் அல்ல. குணங்களால் பிராமணர்கள் இல்லைன்னா பிராமணர்கள் அல்ல. நிறைய பேர் நாங்கள் பிராமணத்தில் குலத்தில் பிறந்துட்டோம் அப்படின்றதுனாலே தங்களை மாறுதட்டிக்கிறாங்க. மற்றவங்களை ஜாதியினால் பிரஷ்டர்களாக மற்றவங்களை ஒதுக்கி தள்ளுறாங்க. இதை நான் நிறைய இடத்துல நேரில் பார்க்குறேன். அந்த ஜாதி அபிமானம் அவங்களுக்கு விட்டு போக மாட்டேங்குது. ஆனால் வெளிப்புறமாக சொல்கிறாங்க என்னென்னா, நாங்களாம் எல்லோரும் ஒன்றா தான் நினைக்கிறோம், எல்லோரும் சம்மா தான் பாவிக்கிறோம், எல்லோரும் பக்தர்கள்லாம் எனக்கு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே போனால் தான் அவங்க அப்படி பார்க்குறாங்க. நம்மளை தூர வைக்கிறாங்க, வெளியே நிற்க வைக்கிறாங்க. அதே சந்தர்ப்பம் கிட்ட போனால் நம்ம பொருள் ஏதாவது அவங்க வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. நான் போயிருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். போய் அந்த ஸ்நாக்ஸ் தான், அந்த ஸ்நாக்ஸ் அவங்க தொடவே மாட்டாங்க. நம்ம தொட்டுட்டோம்னா தொட மாட்டாங்க. அந்த ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்படியே மூட்டை கட்டி நம்மளுக்கு குத்த அமைச்சிடுறாங்க, நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு. நம்ம தொட்டு அந்த ஸ்நாக்ஸ் தொட மாட்டாங்க. நம்ம தண்ணி குடிச்சோம்னா ஒரு சம்பளம் அந்த தண்ணி அவங்க குடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா அது என்ன பண்ணுவாங்களோ எப்படி பண்ணுவாங்களோ தெரியாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பக்தர்கள், நீங்கள் பெரிய பாகவதர்கள், நீங்கள் தான் வசதி, அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னு பேர் இது பண்ணுறாங்க. நல்லா பேரும் நல்லா புகழுறாங்க.
ஆனால் மனசுக்குள்ளே பார்த்தா அந்த அதான் சொல்கிறேனே, இவங்களாம் வந்து ஜாதியில் தாழ்ந்தவங்க, நம்ம பிராமணர்கள் அப்படின்ற ஈகோ வந்து அந்த இது இருக்குது, அப்படியே அந்த அகங்காரம் இருக்குது. பக்தர்கள்னு பார்க்குறேன் நான், எல்லாம் பக்தர்கள் எல்லாம் ஒன்று தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர வெளிப்புறமா, ஆனால் அப்படி ஒன்றும் சேர்த்துக்கிறது கிடையாது. அந்த தள்ளி தள்ளி தான் வைக்கிறாங்க. ஏன்னா இந்த கதை வந்து இவ்வளோ விஸ்தாரமாக சொல்கிறாங்க பாருங்கள். வசிஷ்டர் வந்து உண்மையிலே பிராமணர், அவிஸ்வாமித்திரர் சத்திரியர். ஆனால் உண்மையிலே அந்த பிராமண தன்மையை அடையிறதுக்கு எவ்வளோ போராட போகிறாரு பாருங்கள். சாதாரணமாக பிறப்பால் ஒருத்தர் பிராமணன் ஆகிட முடியாது. அதுக்கான குவாலிஃபிகேஷன். இப்போ வக்கீலுடைய பிள்ளை வக்கீல் ஆகிட முடியாது. அப்புறம் வக்கீலுடைய பிள்ளையாக பிறந்ததுனால வக்கீல்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வக்கீலுடைய பிள்ளைன்னு வேணால் சொல்லலாம். இப்போ பிராமணருடைய வயிற்றில் பிறந்ததுனால பிரம்ம பந்துன்னு சொல்லாமே தவிர பிராமணன் சொல்ல முடியாது. பிராமண பிள்ளையாக பிறந்தால் அந்த சம்ஸ்காரங்கள் பண்ணிக்கலாம், ஓகே. அதுக்கான குவாலிட்டிஸும் அவங்க இருக்கணும். அப்போ பிராமண பிள்ளையாக பிறந்து எத்தனை பேர் மதுபானம் சாப்பிட்றாங்க, மாம்ச பக்ஷணம் பண்ணுறாங்க, எல்லாம் தவறான காரியங்கள். அப்போ அவங்க வந்து பிராமணர்கள் சொல்ல முடியாது. பிரம்ம பந்துன்னு சொல்லலாம். அவங்க அப்பா பிராமணர் ஆனால் இவன் பிராமணர் இல்லை அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதே மாதிரி சத்திரியனா சத்திரிய தன்மைகள் இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னால் அவன் சத்திர பந்து, அதுதான் அப்படி தான் சொல்லலாம். அதனால் நான் பார்த்துருக்கேன், அதுதான் சொல்கிறேன். நான் டிவோட்டிஸ், அவங்க பக்தர்கள், உண்மையான பக்தர்கள் நினச்சி அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் அப்படியே மூட்டை கட்டி கொடுத்து அப்படியே அனுப்பிச்சிடுறாங்க நம்ம கையில், எடுத்துன்னு போங்க வேணாம் நீங்களாம் சாப்பிட மாட்டீங்களான்னு. அவங்க எல்லாரும் சாப்பிட்றது தானே, அது கொண்டு வந்து வச்சாங்க, அது தட்டில் வச்சாங்க. சரி, நான் 2 தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுட்டேன். இல்லாட்டி சாப்பிட்டுருக்க மாட்டேன். அந்த ஸ்நாக்ஸு ஏதோ சிப்ஸ் ஏதோ ஒன்று வச்சாங்க, சாப்பிட்டேன். அது அப்படியே அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே ஒரு பாக்கெட்டில் ஒரு கவரில் போட்டு அப்படியே எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்களா? அது இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இதுக்கு இதெல்லாம் வந்து அப்புறமா எதுக்கு நீங்கள் நான் பாகவதர் அப்படி இப்படின்னு நாங்கள் எல்லோரும் பாகவதர் எல்லோரும் ஒன்று தான் நான் நினைக்கிறோம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? எதுக்கு அப்போ வீட்டுக்கு கூப்பிடணும்? எதுக்கு வீட்டுக்கு அழைக்கிறீங்க? அது மாதிரி பிராமணர்கள் இன்றைக்கும் அதான் சொல்கிறேன், அவங்க வீட்டுக்கு ஏன் போனோமோன்னு ஆகிப்போச்சு. அதனால் இது மாதிரி இந்த ஜாதி அபிமானம் இருக்குது அங்கங்கே. நான் ட்ரெயினில் தெரியாமல் போயிட்டேன் அவங்க வீட்டுக்கு. சரி, அவங்க கூப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு போனால் இது மாதிரி பார்க்குறாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாம் வந்து அதான் சொல்கிறேனே, அந்த சமமாக பார்க்குறன்றதுல சும்மா எல்லாம் பக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர எல்லாம் நான் பக்தர்கள்லாம் எல்லாம் ஒன்று தான், பக்தர்கள் தான் முக்கியம், ஜாதி முக்கியம் இல்லை, பிராமணனாக போகிறோம் சத்திரன் போகிறோம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்களே தவிர ஆனால் செயல்களில் கிடையாது. அப்போ பிரகலாதன் சொல்கிறார், 12 குணங்கள் கொண்டவனாக இருந்தால் கூட சரி, 12 குணங்கள் பிராமணனுக்குரிய 12 குணங்கள், ஷட்டுனா 6, த்வீனா 2 ஆறுகள் கொண்ட அந்த 2 ஆறு கொண்ட குணங்கள், அந்த குணங்கள் கொண்டவனாக இருந்தாலும் சரி, அவன் வந்து பக்தன் இல்லைன்னு சொன்னால், அவர்கள் பிராமணர்களாக இருந்தாலும் கூட சரி, அவர்கள் தன்னையே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அந்த ஜாதி அபிமானம் தான் இருக்கும். ஆனால் பக்தர்களாக இருக்கிறான ஒரு சண்டாளன், நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளனாக இருந்தாலும் மனசு வாக்கு காயம் முக்கரணங்களால் பகவானிடத்தில் உண்மையாக பக்தி பண்ணுறான்னா அவன்தான் சிறந்தவன் அப்படின்னு பகவானுடைய கணக்கில் அவன்தான் சிறந்தவனே தவிர மனுஷ கணக்கில் ஒன்றா இவர்கள் வந்து என்னென்னா பூணூல் போட்டுக்கலாம், இவங்க வந்து பிராமணர்களாக இருக்கலாம், நல்லா பட்டப்படி திருநர்கள்லாம், உத்ராட்சி அணிந்திருக்கலாம், பெரிய பிராமணர்கள் காட்டிக்கலாம். மனுஷர் பிரகாரத்தில் பார்த்தா அவங்கள உயர்ந்த ஜாதின்னு மதிக்கலாம். ஆனால் பகவான் கணக்கில் பார்த்தா பிரகலாதன் சொல்கிறார், அப்படி பகவான் ஏற்றுக்க மாட்டானா. சண்டாரனாக இருந்தால் கூட அவன் முக்கரணங்களும் பகவானத்தில் பக்தி பண்ணுறான்னா அவன்தான் வரிஷ்டா, அவன்தான் சிறந்தவனாக கருதப்படுகிறான். ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் இந்த கட்டம். பிரம்ம ரிஷி ஆகிறாருன்னா விஸ்வாமித்திரர் சும்மா ஒன்றே பிரம்ம ரிஷி ஆகலை, எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு பார்க்கணும். அவ்வளோ பெயின் இருக்குது இதில். அப்போது அதனால தான் இந்த பிரம்ம ரிஷி ஆவத்து தான் கஷ்டப்படுறாரு. ஆனால் பக்தர்கள் ஆகிட்டுன்னு சொன்னால் அவன் பிராமணனை விட உயர்ந்தவன் தான் வைஷ்ணவன். பக்தன் வந்து பிராமணனை விட உயர்ந்தவன். அப்போ அவன் பிராமணனாக இருக்கிறதுக்கு அதான் சொல்கிறேன், சோமயாகம் பண்ண பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டானவே அவன் சோமயாகம் பண்ணுறதுக்கு தகுதி உடையவன் ஆயிடுறானா. சவனாய கல்பதே ஜிஹ்வாக்கரே நாமதுப்பியம், நாக்கு நுனியில் நாமத்தை சொல்லிட்டான்னு சொன்னான் அவன் வந்து ஸ்வாதோபி சத்யா சவனாய கல்பதே. அவன் மாயமசக்கூடிய சண்டாளனாக இருந்தால் கூட அவன் பகவான் நாமத்தை சொல்கிறான்னா, எந்த பகவானையே வணங்குறானோ, உடலால் வாக்குனால் பகவான் நாமத்தை சொல்கிறானோ, மனசில் பகவானை சிந்திக்கிறானோ, அவன் வந்து சோமயாகமே பண்ணுறதுக்கு தகுதி உடையவன் ஆயிடுறானோ. அப்போ அந்த பிராமணனையோட உயர்ந்து விடுகிறான் பக்தன், பாகவதன் என்று சொல்லப்படுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது இவர் என்ன பண்ணுற, இப்போ பாருங்கள், இது மாதிரி ஜாதி அபிமானம் கொண்டு
வெளிப்புறமாக சிரித்து பேசுறது, மற்ற நேரத்தில் வந்துனால நம்மளை உதாசீனப்படுத்துறது, இது நிறைய பேர்கள் பார்த்துருக்கேன். நிறைய பிராமணர் இடத்துல போல் பார்த்துருக்கேன். நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, எதிர நல்லா பேசுவாங்க, வெளிப்புறமாக நல்லா பேசுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போனால் தான் அவங்க சுயரூபத்தை காட்டுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போனால் அவங்க சுயரூபத்தை காட்டுவாங்க. நம்மளை எப்போ வெளியே கலப்பலான்னு பார்ப்பாங்க. ஆமாம், உடனே எப்படி அவங்க வந்து அவங்க வீட்டில் தங்குறதே அவங்களுக்கு என்னென்னா, நம்மளை வந்து அவங்க என்னவோ ஒரு தீட்டு அவங்களுக்குள்ளே தீட்டு வந்த மாதிரி ஒரு எதுனா அதான் என்னென்னா, நம்ம வீட்டு உள்ள இவங்களை சேர்த்துட்டோமே அப்படின்னு ஒரு எண்ணமும் அவங்க வந்து என்னென்னா நெருப்பில் நிற்கிற மாதிரி இருப்பாங்க அவங்க. நான் பார்த்துருக்கேன். அது அவங்க என்ன பண்ண எப்படி வெளியே கலப்புறது இவனை அப்படின்னு பார்ப்பாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் வெளியே கிளம்பணும், போனோம், சரி அப்படி இப்படின்னு பேசுவாங்க. நம்ம வெளியே கிளம்பணும்னு அர்த்தம். உடனே வெளியே கிளப்பிடுவாங்க. அது இந்த பக்கம் தாமரை பக்கம் இந்த தாமரை பக்கம் போகிறேன். அங்கே ஒரு இடத்துல அந்த தாமரை பக்கம் ட்ரெயினில் போவேன். நடுவில் ஒரு இடத்துல அது ஒரு இடம். அந்த இடத்துல போனால் அவங்க வீட்டில் அப்படி தான் நம்ம எப்போ போனாலும் சரி அவங்களே தான் கூப்பிடுவாங்க. எதனா ஒரு விஷயம்னா ஒரு டொனேஷன் நரசிம்மர் கோயில் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டாங்க. சரி ஓகேன்னு எடுத்து போய் கொடுத்தோம் இல்லையா. அப்போ நல்லா சிரித்தாங்க, பேசினாங்க. அடுத்த நிமிஷத்தில் என்னென்னா வெளியே கலப்புறதுக்கு தயார் பண்ணுறாங்க. உடனே சரி கொஞ்சம் வேலை இருக்குது, சரி அப்புறம் பேசலாம், இது ஆள் தான் உடனே வெளியே கிளப்பிடணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணேன், நான் உள்ளே வரல, நாங்கள் இந்த டொனேஷன் மட்டும் வாங்கிங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பலான்னு பார்த்தா கூட ஆனால் உள்ளே வந்து கொடுக்கணும் அப்படின்னு அதையும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்புறமா என்ன பண்ணால் கொஞ்ச நேரம் கூட உட்காரவில்லை, உடனே கிளப்பிடுறாங்க. ஆக மொத்தம் நம்மளை வெளியே கொஞ்ச நேரம் தான் அது ஒரு மதிப்புக்காக தண்ணி குடிக்கணும், அவள் தான். அப்புறமா அப்போ தான் டொனேஷன் வாங்கினாங்க. சும்மா ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் அது வாங்கி கொடுத்த உடனே அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கூட உட்கார விடலை, உடனே கிளப்புறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தோட போகும்போது என்ன பண்ணோம், உடனே இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் கிளம்பணும். அந்தம்மா வந்து ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு, இல்லை வேணாம், நான் மட்டும் போயிட்டு வரேன், நீங்கள் வேணால் பேசு, ஒரு டிவோட்டி வந்திருக்காரு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லி, இல்லை நானும் வரேன் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. ஏன்னா அப்படின்னா நானும் கிளம்புறேன்னா என்ன அர்த்தம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம்ல, நம்ம கிளம்புன்னு அர்த்தம். சரி உடனே சரி மாமி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டேன். இன்னொரு முறை இந்த இடத்துல காலை வைக்கக்கூடாது அப்படின்னு உறுதியாக. இது நான் ஒரு இடத்துல என்னென்னா நான் நிறைய சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு இடத்துல நான் பட்ட அவமானம். இது மாதிரி எத்தனையோ இடத்துல நான் அவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன். கொஞ்சம் தூரம் தான் வச்சு பேசுவாங்க, கிட்ட இது பண்ண மாட்டாங்க. இப்போ நம்மலாம் வந்து வீட்டில் வந்தால் யாருன்னா வந்தாங்கன்னா விருந்தாளி வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காருங்க, கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ணுங்கள், சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, நம்ம தாராளமாக பேசணும் இல்லையா. ஏன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அவங்கள ஏற்றுக்கிறோம். ஆனால் இவங்க என்னென்னா இவங்க வந்துட்டானே நம்ம வீடு தீட்டாயிடுமோ, நம்ம இதுவாகிடுமோ அப்படின்ற பார்க்கும்போது அந்த பாகுபாடு பார்க்கும்போது அவங்க என்ன எப்படி வெளியே கலப்புறது தான் பார்ப்பான். இப்போ நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நடந்த உண்மை இது, நான் பொய்ன்னு சொல்ல முடியாதே. நடந்த உண்மையை பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும், நடந்ததாச்சு. நான் என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்ல முடியும். மற்ற இன்னும் பல பேர் பல அனுபவங்கள் பட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க விரும்பலை, ஏன்னா நான் நேரில் பார்க்கல. ஆனால் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். இது போல் நடந்திருக்கு. இது மாதிரி எத்தனையோ ஒரு இடத்துல பார்த்தா தண்ணி தெரியாமல் கேட்டேன். தண்ணி கேட்டோடனே அந்த கிளாஸை வாங்க மாட்டேன்ட்டாங்க, வச்சுடுங்க, தூரம் வச்சுடுங்க. அதை வச்ச உடனே அந்த தண்ணி தெளித்து என்னென்னோ பண்ணி அப்புறமா அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க. ஏன்டா தண்ணி கேட்டோமோன்னு ஆகிப்போச்சு. ஏன்டா அவங்கள தண்ணி கேட்டோமோ ஆகிப்போச்சு. இது மாதிரி என்னவோ சுத்திகரணம் பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. நம்ம எத்தனையும் பக்தர்கள் நல்லா தெரியுது, பாகவதம் கேட்க வந்திருக்கோம். அந்த இடத்துல போய் இது மாதிரி அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அங்கே சில இடத்துல பார்த்தா பக்தர்கள் நாங்களாம் எல்லோரும் சம்மா தான் நினைக்கிறோம், எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறோம். அப்புறம் பார்த்தா என்னென்னா ஃபஸ்ட்டு பிராமணர்கள் சாப்பிட ஃபஸ்ட்டு அவங்க பண்ணிவிட்டேன். அப்புறமா எங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்களை வெளியே நிற்க வச்சுடுவாங்க. நான் சத்தியம் நடந்த விஷயம் சொல்கிறேங்க, இது பொய்யே கிடையாது. ஒரு இடத்துல வந்து என்னென்னா பிராமணர்கள் வந்து எல்லாம் மூலப்பாராயணம்லாம் பண்ணியிருக்காங்க, பண்ணிவிட்டு எல்லாம் சாப்பாடு சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது என்னென்னா நாங்களாம் வெளியே நிற்கிறோம். நாங்களும் பாகவதத்தில் கலந்துருக்கோம், நாங்களும் இந்த வருஷம் பாகவத்துக்கு வரோம், எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. நீங்கள் பாகவத்துக்கு நீங்களாம் வரணும், வருஷம் கரெக்டாக வந்துடணும் அப்படிலாம் கூப்பிட்டவங்க அவங்க தான். கூப்பிட்டு எல்லாம் மரியாதை பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணால் கரெக்டாக சாப்பிடும்போது பிராமணர்கள் சாப்பிட்டோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் உள்ளே காலியாக இருக்குது, அவங்க சாப்பிடும்போது அவங்க கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது. அவங்க சாப்பிட்ட பிறகு அப்புறமா நாங்கள் போய் அப்புறம் உள்ளே போய் சாப்பிட்ணுமா. அப்புறமா அவங்களாம் வெளியே போனோமோ உண்மையான பிராமணர்களா நான் கேட்குறேன். அந்த தன்மைகளில், அந்த குணங்களால், அந்த செயல்களால் உண்மையான பிராமணர்கள்னு சொல்லும் பார்க்கலாம். அதை தான் இங்கே சொல்கிறார். சுவாதோபி கத் சத்யா சபனாய கல்பதே ஜிஹ்வாக்கரே நாமதுப்தியம் ஸ்வபச்சோ வரிஷ்டா. அதான் சொல்கிறேன், நாய் மாம்சம் தின்னக்கூடியவனாக இருந்தால் கூட சரி, சண்டாளனாக இருந்தால் கூட சரி,
அவன் எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும் சரி. இப்போ ஹரிஜன்னு சொல்கிறாங்க, இல்லை வேறு எவனா சொல்கிறாங்க, அவன் பகவான் நாமா சொல்லிட்டானா அவன் பவித்திரமானவன். அது யார் நீ மதிக்கிறியோ மதிக்கலையோ, பக்தர்கள், உண்மையான பக்தர்கள், பிரகலாதன் போன்ற வைஷ்ணவர்கள் மதிக்கிறார்கள். பகவான் மதிக்கிறான். அங்கே பேதமே கிடையாது. பகவான் இல்லாட்டி குகனை போய் ஆலிங்கனம் பண்ணிவானா? கூனி கம்சனுக்கு சந்தனம் கொண்டு போகல, கூனி குப்ஜையை போய் பகவான் ஆலிங்கனம் பண்ணிப்பானா? யோசிச்சு பாருங்கள். எங்கே போய் பகவான் சாப்பிட்டான்? விதுரர் வீட்டில் போய், சூத்திர ஸ்திரீ வயிற்றில் பிறந்த விதுரர் வீட்டில் போய், மாமா பசி எடுக்குது மாமா அப்படின்னு வயிறு கோழி போய் நின்னானே கிருஷ்ண பரமாத்மா. யோசிச்சு பாருங்கள். அந்த பக்தி தாங்க முக்கியம். அந்த பக்தியை மதிக்கணும். ஜாதி முக்கியமே கிடையாது. இந்த ஜாதி பார்த்து தான் எத்தனையோ போலி மத பிரச்சாரங்கள்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே நிறைய போலி மத பிரச்சாரம் பல என்னென்னா அவங்கவுங்களும் ஒரு கடவுளை உண்டு பண்ணிக்கின்னு நிறைய புதுசாக ஏன் உள்ளே வந்ததுன்னா, நம்ம சனாதன தர்மத்தை நம்ம தான் இடம் கொடுத்துட்டோம் மற்றவங்களெலாம். அவன் எங்கே போவான்? அப்போது ஜாதி அபிமானம் கொண்டு தெய்வத்தை நம்மளுக்கு மட்டும்தான் தெய்வம், மற்றவங்களுக்கு தெய்வம் இல்லைன்னு சொன்னால் அப்போ அவங்க எங்கே போவாங்க? பாமர ஜனங்கள் எங்கே போவாங்க? எல்லாருக்கும் பகவான் பொதுவானவன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அது யார் சொல்லணும்? பிராமணர்கள் தானே சொல்லணும், பக்தர்கள் தானே சொல்லணும். அவங்க தங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்கா பகவான் பொதுவான சமூகம் சர்வபூதேஷம். பகவான் எல்லாருக்கும் சமமானவன் தானே. அதனால் இந்த எங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மட்டும்தான் நீங்களாம் பக்தி பண்ண தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அப்படிலாம் அதான் சொல்கிறேனே, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால் பிராமணன் அப்படின்னு சொன்னால் அந்த பிராமணனுக்குரிய தன்மைகள் வேண்டும். அதுக்கு தான் இந்த இவ்வளோ பெரிய சரித்திரமே, இந்த விஸ்வாமித்திரருடைய சரித்திரமே இந்த அஞ்ஞானத்தை ஒழிக்கிறது தான். இந்த முட்டாள்தனத்தை அடியோடு ஒழிக்கிறதுக்காக தான் இந்த கதையை இங்கே ராமாயணத்தில் இவ்வளோ பெருசாக சதானந்தர் சொல்கிறார் ஜனக மகாராஜுடைய சபையில். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு பிராமணன் யாருன்னு இப்போ புரிஞ்சுங்க. இனிமேல்ட்டு நீங்கள் என்னென்னா வெறும் வெள்ளத்தோல் போட்டதுனால, வெறும் பூணூல் போட்டதுனால பிராமணர்கள் நினைக்காதீங்க. இந்த குவாலிட்டிஸ் யார்கள் இருக்குதோ அவங்க தான் பிராமணர்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ படிக்கிறேன் பாருங்கள். அந்த வசிஷ்டர் இடத்துல கோபிச்சுட்டு துவேஷம் பாராட்டு வராரு விஸ்வாமித்திரர். சத்திரியதான் இருக்கிறார். இப்போது இன்னும் பிராமணனாக மாறலை. எப்படி பிராமணனாக மாறுறாருன்னு இப்போ பாருங்கள். அப்படியே அந்த கதையை படிக்கிறேன், அப்படியே பாருங்கள். இதுதான் உண்மையான பிராமண லட்சணம். இப்போ நான் சொன்னல, துவேஷம் பாராட்டுறாங்க, அந்த பக்தர்களை மதிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிப்புறமாக சொல்லிட்டு உள்ளே வந்து எப்போ வெளிக்கிளப்புறாங்க. இவங்களாம் பிராமணர்களே கிடையாது. பிராமண வேஷம் போட்டிருந்த பிரம்ம பந்துக்கள் அப்படின்னா சொல்லலாம். திஜபந்து, அவள் தான். புரிஞ்சுக்கணும். பக்தர்கள் தான் சிறந்த, பிராமணரை விட உயர்ந்தவர்கள் யார் தான்? உண்மையான பக்தர்கள். எல்லாரையும் சமூகம் பகவான் எப்படி சம்மா பார்க்குறானோ, அதுமாதிரி பிரகலாதன் எப்படி சம்மா பார்த்தாரோ, அது மாதிரி யார் வைஷ்ணவ உண்மையான சம்மா பார்க்குறாங்களோ அவங்க தான் பிராமணர்களை விட உயர்ந்தவர்கள். அவர் தான் பிராமணனா பிரம்மத்தை பார்க்கணும், தேகத்தை பார்க்கக்கூடாது. அந்த தேகத்துக்குள்ளே இருக்கிற பிரம்மத்தை பார்க்கணும். அந்த எவன் பிரம்மத்தை உணர்ந்தானோ அவன்தான் பிராமணன். நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம. அது தோஷ கலங்கம் அல்லாத எல்லா இடத்துலையும் சமமாக வியாபிச்சிருக்கிற அந்த பிரம்மத்தை யார் பார்க்குறானோ அவன்தான் பிராமணன். நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம. அவங்கள தோஷத்தை பார்க்காத, அவங்கள இருக்கிற பிரம்மத்தை யார் பார்த்துக்கிறானோ, பார்த்து எல்லாரையும் சம்ம நினைக்கிறானோ அவன்தான் பிராமணன். அதனால் சரி, சமன்றதுக்கு அர்த்தம் கீதையில் பகவான் சொல்கிற சமன்றதுக்கு அர்த்தம் என்னென்னா எல்லா இடத்துலையும் பிரம்மத்தை பார்க்குறது தான் சமத்துவமே. அது இல்லைன்னு சொன்னால் என்ன பிராமணன்? பிராமணன்னா எல்லாத்தையும் பிரம்மத்தை பார்க்கணும். அதே சமயத்தில் சரி கூட உட்கார வச்சு சாப்பாடு போட முடியாது, சரி ஓகே சேக முடியாது பண்ணுறது. ஆனால் அப்போ ஏன் பக்தர்கள்னு சொல்கிறீங்களே, அந்த பக்தர்களுக்குரிய மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? ஒரு வைஷ்ணவ மரியாதை. இது ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர் சரித்திரத்திலே வருது. ராமானுஜாச்சாரியுடைய குருநாதர் பிராமணர் கிடையாது. ஆனால் அவர் என்னென்னா அவருடைய மனைவியானவங்க என்ன பண்ணாங்க, தென்னை மேலே சாப்பாடு போட்டு அனுப்பிச்சாங்க. இது அந்த காலத்துலேயே இருக்குது, எந்த காலத்துலையும் இது ஒழியாது போல் இருக்குது. இந்த ஜாதி அபிமானம் என்றைக்கு தான் ஒழியுமோ தெரில. நான் பிராமணன் சொல்கிறேன், ஆனால் பிராமண தன்மைகளே இல்லாதவங்க தான் இது மாதிரி ரொம்ப ஜாதி அபிமானம் பாராட்டுறதே. பிராமண தன்மையே இல்லாதவங்க தான். உண்மையான பிராமணர்கள் அப்படி பாராட்ட மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். உண்மையான பிராமணர்கள் நான் கூட உட்கார வச்சு எல்லாமே அவங்க கூட சேர்ந்து உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி பிராமணர்கள் இல்லைன்னு ஒன்றும் சொல்லலை. அது மாதிரி பிராமணர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட பிராமணர்களோட எனக்கு சகவாசம் இருக்குது. நிறைய பிராமணர்கள் அவங்க வீட்டில் போயிருக்கேன், அவங்க வீட்டில் அவங்களோட உட்காந்து சாப்பிட்ருக்கேன், அவங்க கூட பூஜை ரூமில் உட்காந்து பாராயணம் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பிராமணர்கள் இருக்காங்க. நான் இப்போ தாம்பரத்துக்கு போகிற வழியில் ஒரு இடத்துல அது மாதிரி ஒரு வீட்டுக்கு போனேன், அது மாதிரி அவமானப்படுத்தினாங்க. அது மாதிரி இன்னும் சில இடத்துல போனால், நீங்கள் ஆறுநரில் பக்கத்தில் அவங்க போனால் பிராமணர்கள் தான் சாப்பிடணும், அப்புறமா நீங்கள் வந்து சாப்பிடுங்க இது மாதிரி. அப்புறம் இன்னொரு இடத்துல டி நகர் பக்கத்தில் ஒரு இடத்துல பாகவதம் வந்து போனேன், அங்கே போனால் தண்ணி குடிக்கணும்னு சொன்னால்
அங்கே தண்ணியெலாம் தெளிச்சுட்டு எல்லாம் பண்ணி அப்புறமா தான் சுத்திகரமாக எடுக்கிறோம். இதுதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன நான் ஏன் தண்ணி கேட்டேன் இவங்க இடத்துல? ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினா 20 ரூபா வாங்கி குடிச்சிட்டு போனால் சரியாக போச்சு. இவங்க இடத்துல போய் தேவையில்லாத எதுக்கு? இதெல்லாம் தேவையா? இந்த அவமானம் தேவையா? அப்படின்றது தான் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் உண்மையான பக்திக்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. உண்மையான பக்திக்கு மரியாதை இருக்கிற இடத்துல நம்ம போனோம். இருக்குது. அவங்க பிராமணர் இல்லாமல் இருப்பாங்க, உண்மையான பக்தர் இல்லாமல் இருப்பாங்க. அது மாதிரி பிராமணர்கள் எனக்கு ரொம்ப பழக்கம். அப்படிப்பட்டவங்க பிராமணர்களோட தான் நான் பழகுவேன். சில பிராமணர்கள் நினச்சின்னு தெரியாமல் அவர் பிராமணர் நினச்சின்னு பழகிட்டேன். அந்த ரிலேஷன்ஷிப்பை இப்போ கட் பண்ணியாச்சு. அந்த பிராமணத்தில் இப்போ போகிறதில்ல, அவங்க வீட்டுக்கும் போகிறதில்ல, எல்லாம் இல்லை, எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஆனால் உண்மையான பிராமணர்கள் வீட்டுக்கு இப்போ போயின்னு தான் இருக்கேன், நல்லா பழகின்னு தான் இருக்கிறேன். அது மாதிரி பிராமணர்கள் இருக்கிறாங்க. அவங்க நல்ல உண்மையிலே பக்தர்களை மதிக்கிறவங்க. அதுதான் சரி. அப்போது பகவான் நாமா சொல்கிறவங்களே சிறந்த பிராமணர்கள் தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நாம சங்கீர்த்தனம் பண்ணாவே அவங்க பிராமணர்கள் தான். அவங்க பிராமணரோட உயர்ந்தவர்கள், வைஷ்ணவர்கள். இதுதான். அதனால் பாகவதம் படிக்கிறோம், ராமாயணம் படிக்கிறோன்னா அவங்களெலாம் என்ன சொல்கிறது? அவங்களாம் சாதாரணமாக சொல்ல முடியாது. பகவானுடைய அனுக்கிரகம் இல்லாமல் எப்படிங்க பகவான் நாமா சொல்ல முடியும்? நாமாவே சொல்ல முடியாது. அவன் பாகவதம் படி, ராமாயணம் படி சாதாரண விஷயமா? எல்லாரும் படிச்சிட முடியுமா? எல்லோரும் தான் பாகவதம் புரிஞ்சிக்க முடியுமா? பாகவதத்தை பற்றி பேச முடியுமா? எவ்வளோ லௌகிக விஷயங்கள் உலகத்தில் இருக்குது, அதை பற்றி தான் பேசுவோம் நாம், இல்லையா? அதனால் பகவான் யார் அங்கீகரிக்கிறானோ அவர்களால் தான் இது மாதிரி பக்தி விஷயங்களில் தீவிரமாக ஈடுபட முடியும். அப்படின்னும் போது அவர்களை கொஞ்சம் வசதியாக தலைமையில் தூக்கி வச்சுன்னா அவங்கள மதிக்கலாம், இல்லையா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படிப்பட்டவங்களோட தான் தெரியாமல் பழகி, ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டேன். ஆனால் உண்மையிலே நான் கட் பண்ணல, பகவான் கட் பண்ணிட்டார். உண்மையிலே இது மாதிரி ஆசாமிகள் இடத்துலலாம் நம்ம நெருங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ விஸ்வாமித்திரருடைய கதைக்கு வரும். இதை ஏன்னா சொல்ல வேண்டிய அவசியம். ஏன்னா இந்த கதையினுடைய முக்கிய கருமையம் இது தான். பிராமணன்றது பிறப்பால் இல்லை, அவருடைய செயல்களால், தபசுனால் விஸ்வாமித்திரர் பிராமண தன்மை அடைந்து அந்த குணங்களால், காமக்ரோதங்களை ஜெயிச்சு அந்த குணங்களால் பிராமண தன்மை அடைந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன். சரி பாருங்கள், அதுதான் இந்த கதையை இவ்வளோ விஸ்தாரமாக சொல்கிறாங்களே. இந்த ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் ஏன் இது முக்கியமாக சொல்லணும்? புரிஞ்சிக்கணும். நான் பெரிய பிராமணன், நான் இது பண்ணுறேன்னு ஜாதினால நான் பிறந்துட்டேன், நான் பிராமண குலத்தில் பிறந்துட்டனால பெரிய பிராமணன் அப்படின்னு சில பேர் மாற்றட்டிப்பாங்களே, அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கதையே சொல்லியிருக்காங்க முக்கியமாக. அதே மாதிரி பாமர ஜனங்களும் புரிஞ்சுக்கணும். நான் பிராமணர்கள் பிறந்தாலும் அவங்கள வசதின்றோ, நீங்களே உங்களை நீங்கள் என்ன தாழ்ச்சியாவோ உங்களை மட்டமாக நீங்கள் நினச்சிக்காதீங்க. நீங்கள் கூட இந்த தன்மையை அடையலாம். விஸ்வாமித்திரர் பாருங்கள், சத்திரியனா பிறந்த அந்த தன்மையை அடைஞ்சார் இல்லையா? அது மாதிரி அந்த தன்மையை நான் அதை விட உயர்ந்த நிலையாக அடைக்கலாம். பக்தனாவே குகனை பார்த்து சொல்கிறார், ஆத்ம சமசகா, என் உயிருக்கு சமமான நண்பன் அப்படின்னு. யாரை? குகனை. ஏன் ஒரு வானர குலத்தில் பிறந்த சுக்ரீவனை உன்னுடைய சுகத்துக்கும் என்னுடைய சுகத்துக்கும் ராமர் ஆளிக்கணும். பகவானே தன்னுக்கு சமம் ஆகிட்ட பிறகு அப்புறமா இந்த பிராமணர்களை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? நான் பிராமணர்கள் எழுத்து பேசுகிறவங்க கிடையாது. பிராமணர்களில் நான் தெய்வமாக மதிக்கிறவன். உண்மையான பிராமணரில் நான் சொல்கிறேன், உண்மையான பிராமணரில் நான் தெய்வமாக மதிக்கிறவன். அப்படிப்பட்ட உண்மையான பிராமணர்களோட நான் இன்றைக்கும் பழகின்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஆபத்து காலத்தில் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க என்னென்னா என்னை மட்டும் இல்லை, எத்தனையோ பேர். ஒன்றும் இல்லை, ஒரு கிறிஸ்டின்ஸ் ஒருத்தர் வராங்க, அந்த பிராமணர் வீட்டில் அவங்க பைபிள் படிக்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு மாமா மாமி இருக்காங்க, அந்த மாமானுடைய அம்மா படுக்கையில் இருக்காங்க. அவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு ஒரு அம்மா தேவை. அந்த அம்மா வராங்க, அந்த அம்மா கிறிஸ்டின். அந்த அம்மா கை கால் பிடிச்சி விட்டு எல்லாம் கவனிக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா வீட்டில் பைபிள் படிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அவங்க பகவத் விஷயத்தை படிக்கிறாங்க. அவங்க நல்லா நல்லா ஆச்சரியமாக இருக்கிறவங்க தான். ஆனால் என்னென்னா அவங்க அலோட் பண்ணுறாங்க, அந்த பிராமணர்கள் அலோட் பண்ணுறாங்க தெய்வீக விஷயத்தை படிக்கிறதுக்கு. அந்த சமத்துவம் எப்படி அவங்களுக்கு வந்தது? இத்தனையும் பிராமணர்கள் வீடு, ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிற வீடு, தினமும் பாகவத பாராயணம் பண்ணுற வீடு, ராமாயண பாராயணம் பண்ணுற வீடு. ஆனால் அவருடைய அந்த மாமாவுடைய அம்மாவை கவனிச்சிக்கிறதுக்கு ஒரு கிறிஸ்டின் பெண்மணி தான் வந்தாங்க. அவங்க வீட்டில் பைபிள் படிக்கிறதுக்கு அலோட் பண்ணுறாங்க. எப்படி பேர் தான் மாறி இருக்க தவிர அவரும் பகவானை பற்றி உபதேசம் பண்ண வந்தவர் தான் இயேசு கிறிஸ்துவும் அப்படின்னு அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறான். பற்றியா, அவங்களுக்கு தான் பகவான் பூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவோம். எப்போ பகவானை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ இனிமேல் மனுஷருடைய பேதங்கள் எல்லாம் அடிபட்டு போயிடும். நீ பெரிய ஜாதி, நான் பெரிய ஜாதி, அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்க என்றைக்கும் நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் அமெரிக்காவில் நல்லா வசதிகளை பற்றி மட்டும் இல்லை, அவர்கள் நித்தியம் பாகவத சேவையாக, எப்பொழுதும் பாகவத்தை சேவிக்காமல் அவங்களால் இருக்கவே முடியாது.
அவங்க அடிபட்டு கஷ்டப்பட்டுன்னு இருக்கும்போது கூட ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அடிபட்டு இருக்கும்போது அப்போ கூட அவங்க பாகவதத்தை தினமும் சேவிக்கிறாங்க. அப்படியேப்பட்ட தூய பக்தர்களாக அவங்களோட அடியன் சகவாசம் இருக்குது. அதுபோல் எத்தனையோ பக்தர்களிடத்தில் அதுபோல் பிராமணரிடத்தில் இன்றைக்கும் சகவாசம் அடியனுக்கு இருக்குது சொல்கிறேன். அது மாதிரி பிராமணர்களும் இருக்காங்க. ஆனால் இது மாதிரி பிராமணர்கள் இது மாதிரி ஜாதி அபிமானம் கொண்ட இது மாதிரி நம்மளை ஒதுக்குற யாரை பார்த்தாலும் இது போல் தன் ஜாதியை விட்டு அந்நியமாக இருக்கவங்கள ஒதுக்குறவங்கள பிராமணர்களுடைய ரிலேஷன் கட் பண்ணிவிடுவேன் அது தெரிஞ்சிச்சுன்னா. ஆனால் அப்படியேப்பட்ட பிராமணர்களும் நான் பார்த்துருக்கேன். சரி பார்க்கலாம். தெரியாமல் கொஞ்ச நாள் அவங்களோட உறவானதால ரொம்ப வருத்தப்பட்டேன், ஏன்டா அவங்களோட பழகணுமான்ட்டு. அப்புறமா அதை பகவானே பார்த்து கட் பண்ணிட்டான். சரி, இப்போ இது மாதிரி உத்தமமான பிராமணத்தில் பழகின இருக்க இல்லையா, அவங்க இடத்துல தான் நம்ம பாகவதம் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பகவத் விஷயமே பேசுவாங்க, ராமாயணமே பேசுவாங்க, பகவத் விஷயத்தை அந்நிய விஷயம் பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிராமணரோட தொடர்பு இன்றைக்கும் இருக்குது அடியனுக்கு. அதனால் யார் பிராமணன் ஜாதினாலும் கிடையாது, செயல்களாலையும் குணங்களால் தான் பார்க்கலாம். அப்போ விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறார், தெற்கு திக்கு சென்று இந்திரியங்களை அடக்கி கிழங்கு வேர் பழங்களையும் புஜித்து கொண்டு கடுமையான தவம் செய்தார். பிறகு அவருக்கு அவிஷ்யந்தன் கடுமையான தவம் பண்ணார். ஆனால் மனைவியோடு போய் வானப்பிரஸ்தாசிரமம் மேற்கொண்டார். ராஜ்யத்தை ஒரு பிள்ளையிடத்தில் ஒப்படைச்சிட்டு வானப்பிரஸ்தாசிரமம் மேற்கொண்டு தவம் பண்ண போகிறார். பிரம்ம ரிஷி ஆகிறதுக்கு எடுத்த உடனே மனைவியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. ஒரு பணிவிட பண்ணணும், எல்லாம் வேணும்னா, ஏன்னா ஏற்கனவே ராஜாவாக இருந்து அதெல்லாம் அனுபவிச்சிட்டார் இல்லையா அந்த வசதிகளை. அப்போ இப்போ என்ன மனைவியோடு வானப்பிரஸ்தாசிரமம் போகிறார். வானப்பிரஸ்தாசிரமம் போய் அங்கே தவம் பண்ணுறார். தவம் பண்ணும்போது எப்படின்னா மனைவியோடு வாழ்கிறார். அதான் இது கிரகஸ்தாசிரமத்தை விட்டு ஒரு படி மேலே வானப்பிரஸ்தம், வனத்தில் போய் கிரகஸ்தாசிரமம் அதான். ஆனால் தபசம் மேற்கொள்றது, கொஞ்சம் கொஞ்சமாக பட்டத்தில் விடுறது, மனைவி இடத்துல உள்ள பட்டத்தில் விடுறது. ஆனால் என்ன ஆச்சுன்னா அங்கே என்னென்னா நல்ல அக்னி பக்குவத்தினால் ஆன உணவுகளை தவிர்த்துட்டு இயற்கை பக்குவத்தினால் ஆன கிழங்கு வேர் பழங்களையே புஜித்து கொண்டு கடுமையான தவம் செய்தார். அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரருக்கு ஹவிஷ்யந்தன், மதுஷ்யந்தன், திருடநேத்திரன், மகாரதன் என்ற அநேக புத்திரர்கள் பிறந்தார்கள். அவர்கள் சத்தியத்திலும் தர்மத்திலும் மனம் நாடினவர்கள். இப்படி காமக்ரோதங்களை முற்றிலும் விளக்காமல் செய்த தபசு பூர்ணமாய் பலிக்கவில்லை. ஏன்னா மனைவியோடு தான் இருக்கார் அவர். அதனால் பிள்ளைகள் 4-5 பேர் பிறந்துட்டாங்க. அப்போ 1000 வருஷங்களுக்கு பிறகு, அப்போல்லாம் விளையாட்டாக 1000 வருஷம் வாழ்வாங்க. அப்போ 1000 வருஷங்களுக்கு பிறகு அவர் பண்ண தபத்தினால பிரம்மா அங்கே பிரத்யக்ஷமாகி குசிகபுத்ரா, விஸ்வாமித்திரரை பார்த்து சொல்கிறார், குசிகபுத்ரா கௌசிகா, உன் தபசுனால ராஜரிஷிகள் அடையக்கூடிய லோகங்களை சம்பாதித்தபடியால், ராஜரிஷிகள் அடையக்கூடிய புண்ணிய லோகங்களை சம்பாதிச்சிருக்கப்பா, உன் தபசுனால சம்பாதித்தபடியா உன்னை ராஜரிஷியாக அங்கீகரிக்கிறேன் என்று மதுரமாய் அனுகிரகித்தார். அடுத்தவொடனே பிரம்ம ரிஷி இல்லை, மனைவியோட தனிமையாக வாழ்ந்து கிழங்கு வேர்க்கனி கிழங்குல சாப்பிட்றோம். நம்ம அக்னி பக்கம்லாம் நம்மளாம் சாப்பிட்றோம் இல்லை, இயற்கை பக்குவத்தில் சாப்பிட்டு தபஸ் பண்ணி கொண்டு இருக்கிற 1000 வருஷம் பிரம்மதேவரை பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்த அவர் என்ன பதவி அடைஞ்சார்? இன்னும் பிராமண பதவி அடையல, இப்போ தான் ராஜரிஷி பதவி அடைஞ்சாராம். படம் கூட ஒன்று இருந்திருக்கு, சிவாஜி கணேசன் நடித்த படம் ராஜரிஷி. அதில் அந்த விஸ்வாமித்திரருடைய கதை தான் எடுத்திருக்காங்க போல இருக்கு. அது ஃபுல்லாக ராஜரிஷி படம். அது பிரம்ம ரிஷி எப்படி ஆனார்னு அது ஒரு கதை, அது ஒரு படமாக எடுத்திருக்காங்க போல இருக்கு. ராஜரிஷின்னு ஒரு படம் இருக்குது, சிவாஜி கணேசன் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன். அவருடைய படத்தில் பார்த்தா அந்த ராஜரிஷி விஸ்வாமித்திரருடைய கதை வருது. அப்படியேப்பட்ட ராஜரிஷி பதவியை அடைஞ்சார் விஸ்வாமித்திரன். ஏன்னா முழுசாக இன்னும் காமக்ரோதங்களை ஜெயிக்கலை. அதனால் அப்போது தபசனால ராஜரிஷிகள் அடையும் லோகங்களை சம்பாதித்தபடியால் உன்னை ராஜரிஷியாக அங்கீகரிக்கிறேன் என்று மதுரமாய் அனுகிரகித்து தேவர்களுடன் பிரம்மலோகம் சென்றார். யார்? பிரம்மதேவர் வரம் கொடுத்துட்டு போயிட்டார். விஸ்வாமித்திரத்தில் என்ன பண்ணார்னா வெட்கத்தால் தலை குனிந்து, என்னடா இன்னும் நம்ம காமக்ரோதங்களை ஜெயிக்கலை, மனைவியோடு தானே வாசம் பண்ணுறேன், இங்கே நாட்டில் இல்லை, வீட்டில் இல்லை, வனத்தில் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கினியே, அவிஷந்தன், மனுஷந்தன், இது போல் 4-5 பிள்ளைகளை பெற்றுக்கிறதுக்காக வந்தோம். அங்கே காட்டில் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சு பிரம்ம ரிஷி பதவி அடையிறதுக்காக தானே வந்திருக்கோம். இங்கே என்னென்னா மனைவியோடு வாசம் இருந்தாலும் என்னென்னா காமக்ரோதங்களை அடக்காததுனால குழந்தை குட்டிகளை பெற்றுக்கினார். அதனால் என்னென்னா ஆனால் தபஸ் பண்ணதுடைய பலனால் அவர் ராஜரிஷி பதவி அடைஞ்சார். அவ்வளோதான். அப்போ விஸ்வாமித்திர வெக்கத்தினால் தலை குனிந்து அளவற்ற துக்கத்தால் நொந்து தீனமாய், நான் செய்த தபஸோ ரொம்ப வெகு கோரமாது, கடுமையாக தபஸ் பண்ணேன், அப்படியும் ராஜரிஷி பதவி கிடைத்ததே ஒழிய நான் விரும்பிடபடி பிரம்ம ரிஷி பதவி கிடைக்கவில்லையே,
இதுவரையில் செய்த தபசு பயனற்றதென்று சொல்லலாம் என்று நிச்சயித்து முன்னைவிட கடும் பிரயத்தனங்களை செய்து அதிகோரமான தபஸை அனுஷ்டித்தார். இப்போ பாருங்கள், அந்த தபஸுக்கு எவ்வளோ இடையூறுகள் வருது பாருங்கள். எதனே தபஸ் பண்ணால் பலன் கொடுக்கும்போது தான் இடையூறே வரும். நிறைய பலன் கொடுக்கும்போது தான் இடையூறுகளே வரும். அதே மாதிரி யாகம் பண்ணாலும் சரி, 6வது தினம் மாரிசன் சுபாகம் வந்து ரத்தத்தை மாம்சத்தை பொழிக்கிறவர்களாக 6வது தினம் மாம்சன் சுபாகலாம் வந்தாங்க இல்லையா, மாரிசன் சுபாகலாம் வந்தாங்க இல்லையா விஸ்வாமித்திர யாகத்தில் 6வது தினம். ஏன்னா யாகம் பூர்த்தியாகும் போது தான் வந்து தடங்கள் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்மளுக்கு பலன் கிடைக்கும் பொழுது தான் வந்து தடங்கள் பண்ணுவாங்க. தபஸோ யாகமோ எதுவோ சரி. ஆனால் நாம சங்கீதத்துக்கு எந்த தடையும் கிடையாது. அதனால் பாகவத பாராயணம் ராமாயண பாராயணம்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் சொல்பம் பேசிய திராயுதே மகோத பையாத் அந்த சப்தங்களே கேட்டாலே போதும். சிம்ம சப்தாத் மிருகா இவ. அந்த பாகவத ராமாயண சப்தங்கள் கேட்டாலே சிம்ம சப்தம் கேட்டு நரி உலைகள்லாம் அடங்குறது போல் கலிதோஷங்கள்லாம் பறந்தே போயிடும். அதனால் இந்த தபஸு யாகங்களுக்கு தான் இவ்வளோ சிரமங்கள், இவ்வளோ இடையூறுகள் தான். பாருங்கள் என்னென்ன இடையூறு அனுபவிக்கிறார் பாருங்கள். அந்த காலத்தில் இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த திரிசங்கு அயோத்தியில் ஆண்டு வந்திருந்தான். அவன் சத்தியம் தவறாதவன், இந்திரியங்களை அடக்கினவன். அவன் என்ன, அவனுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது பாருங்கள். என்ன ஆசை பாருங்கள். தான் யாகம் செய்து இந்த பாஞ்ச பௌதிக சரீரத்தோடுவே சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்றான் அவனுக்கு. தன் குலகுருவான வசிஷ்டரிடத்தில் அதை தெரிவித்தார். வசிஷ்டர் இடத்துல போய் தெரிவிக்கிறார், சுவாமி நான் இந்த உடலோட சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னு திரிசங்குக்கு ஒரு ஆசை. அதை வசிஷ்டர் தெரிவித்தார். அப்போ வசிஷ்டர் சொல்கிறார், குழந்தாய் இதை செய்விக்க என்னால் முடியும். பலர் வழியால் சொர்க்கம் அடைந்திருக்கிறார்கள். மனித சரீரத்துடன் சொர்க்கத்திற்கு போகிறான் என்று சுருதி சொல்லுகிறது. ஆனால் சென்ற கல்பங்களில் நடந்த விருத்தாந்தத்தை ஆலோசித்து பார்க்கும் பொழுது இவ்விதமான கர்ம பலன் உனக்கு கிடைக்காது. உனக்கு அந்த கர்ம பலன் கிடையாதுப்பா. உன் ஜாதகத்தில் அப்படி கிடையாது, உன் கர்ம பலன் அப்படி கிடையாது. அதனால் உனக்கு அந்த அளவுக்கு புண்ணியம் கிடையாது. ஆனால் அப்படி செய்யலான்ட்டு யாகங்கள் வேதங்களில் சொல்லியிருக்கு, ஸ்ருதிகள்லாம் சொல்லியிருக்கு. அப்படி எத்தனையோ பேர் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் உனக்கு அந்த கர்ம பலன் கிடையாது அப்படின்னு வசிஷ்டர் சொல்லிட்டார். யார்? திரிசங்குவுக்கு. ஆகையால் இதை பற்றி நீ முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிட்டார் வசிஷ்டர். யாரை பார்த்து? திரிசங்குவை பார்த்து. சரி, அந்த அரசன் என்ன பண்ணான்? திரிசங்கு அதை கேட்டு தெற்கு திசை சென்று வசிஷ்டருடைய புத்திரர்கள் இருக்காங்க இல்லையா, 100கணக்கான புத்திரர்கள். அந்த புத்திரர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா, அக்னியை போல தபசனுடைய தேஜஸ்னால், பிரம்ம தேஜஸ்னால் பிரகாசித்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையிலே பிராமணர்கள்னால் இவங்களாம் தான் பிராமணர்கள். எப்படி இருக்காங்க பாருங்கள். அப்படி பிரம்ம தேஜஸால் பிரகாசிக்கிறாங்க. பாருங்கள், சரித்திரத்தை பாருங்கள், பிராமணர்கள் எப்படி இருக்காங்கன்னு. அப்படி அக்னியை போல ஜொலித்து கொண்டு தவம் செய்யும் இடத்திற்கு வந்தான். உண்மையிலே பிராம பாகமாகிய வேதங்களை நித்தியமாக அத்தியனம் பண்ணோம், சந்தியாவந்தனம் பண்ணோம், காயத்ரி ஜபிக்கணும். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க தான் பிராமணர்களே. மெயினாக சொல்ல போனால் காயத்ரி ஜபிக்கணும், சந்தியாவந்தனம் விடாது கடைப்பிடிக்கிறாங்களா? தினமும் வந்து வேத அத்தியனம் பண்ணுறாங்களா? சில பேர் ரிக்வேதியாக இருக்கலாம், எஜுர்வேதியாக இருக்கலாம். ஏதோ ஒரு வேதத்தை அவங்க அந்த வேத வழியில் வந்திருக்கலாம், குரு சிஷ்ய பரம்பரில். சரி, அப்படி இருந்தால் அந்த வேதத்தை அவங்க அபியாசம் பண்ணுறாங்களா? அப்படி அத்தியனம் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் பிராமணம். அப்படி வேதத்தை வாசிகள் யாரத்தில் வேதம் இல்லையோ அவங்க பிராமணர்கள் இல்லை, பிரம்ம பந்து தான். வேத பாராயணம் பண்ணணும். இல்லாட்டி பக்திகள் வேதத்தினுடைய சாரமாகிய பாகவதமாத பாராயணம் பண்ணணும், ராமாயணத்தை பாராயணம் பண்ணணும். வேதஸ்ய உபபிரமணார்த்தாய, வேதத்தினுடைய விரிவாக்கம்தான் வால்மீகி ராமாயணம். அப்போ நம்ம பிராமண வேதத்தை அத்தியனம் பண்ணுற அளவுக்கு இப்போது சௌகரியப்படலாம். அப்போ பாகவதம் பாராயணம் பண்ணு, ராமாயணம் பாராயணம் பண்ணுறு. அப்போ நம்மளாம் அதான் பாராயணம் பண்ணுறோம். நம்ம ராமாயணம் பாராயணம் பண்ணுறோம், சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறோம், பாகவதம் பாராயணம் பண்ணுறோம். அது அப்படின்னா அந்த காலத்தில் வந்து என்னென்னா வேதங்களை அத்தியனம் பண்ணோம். சரி, அப்படி வேதத்தை அத்தியனம் பண்ணலன்னா புராணங்களையாவது அத்தியனம் பண்ணோம். ஏன்னா வேதத்தினுடைய விளக்கம் தான் புராணங்கள். அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு பிரம்ம தேஜஸ் அதிகரிக்கும், அக்னியை போல. அப்போ யார் இதெல்லாம் அத்தியனம் பண்ணுறாங்களோ அவங்க தான் பிராமணர்கள். அப்போ புரிஞ்சுக்கணும். அப்போது இவன் என்ன பண்ணுறாங்க, அக்னியை போல ஜொலித்து கொண்டு, யார்? வசிஷ்டருடைய புத்திரர்கள் தவம் செய்யும் இடத்திற்கு, அவர்கள் தவம் செய்யக்கூடிய இடத்திற்கு இந்த திரிசங்கு வராரு. வந்தோடனே தன் குரு புத்திரர்களை நமஸ்கரித்து அவர்களை பூஜித்து
வசிஷ்டரால் தான் தடுக்கப்பட்டதை நினைத்து வெட்கத்தால் சற்று தலை குனிந்து அந்த மகாத்மாக்களை கைகூப்பி வணங்கி எல்லோரும் சரணமடைய தகுந்த தங்களை சரணமடைகிறேன். என்னை ரட்சியுங்கள். எங்கள் பிதா உன் குரு அல்லவா? உங்கள் பிதா என் குரு அல்லவா? அவரை சரணமடைகிறேன் என்றால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களை சரணமடைகின்றேன், நான் இந்த உடலோட சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. யாரிடத்துல? அந்த வசிஷ்ட பிள்ளைகளை. அப்போ வசிஷ்ட பிள்ளைகள் சொல்கிறாங்க, எங்கள் பிதா உன்னுடைய குரு தானே, அவரை சரணமடையுங்கள் என்றால், அப்படி செய்தும் அவர் என்னை அங்கீகரிக்கவில்லை. மனுஷ சரீரத்துடன் சொர்க்கம் போக ஒரு மகா யஜ்ஞத்தை செய்ய விரும்புகிறேன். தாங்கள் அனுமதி கொடுத்து நடப்பித்து என்னை அனுகரிக்க வேண்டும். தாங்கள் பிராமணோத்தமர்கள், உத்தமமான தவம் செய்கிறவர்கள், அதுவும் குருபுத்திரர்கள். உங்கள் எல்லோரையும் அடிபணிந்து தலைவணங்கி வேண்டுகிறேன். குருவால் தடுக்கப்பட்ட எனக்கு குருபுத்திரர்களை தவிர வேறு கதி இல்லை. இக்ஷ்வாகு வம்சத் அரசர்களுக்கு புரோகிதரான வசிஷ்டரே பரகதி. அரசர்களுக்கு எவ்வித ஆபத்து நேர்ந்தாலும் தீர்த்து வைப்பவர். எதை கோரினாலும் அதை அனுகிரகிப்பார். அவர் என்னை ரட்சிக்காவிட்டால் அதற்கடுத்த அவருடைய புத்திரர்களாகிய தாங்களே எனக்கு பரதெய்வம் என்று கூறினான். யார்? திரிசங்கு. வசிஷ்ட புத்திரத்தில் நீங்கள் என்னை சொர்க்கத்துக்கு ஒரு யாகம் நடத்தி என்னை உடலோட சொர்க்கத்தை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கேட்குறான் திரிசங்கு. அதை கேட்ட வசிஷ்ட புத்திரர்கள் அடங்கா கோபம் கொண்டார்கள். அடே துர்புத்தி பிடித்தவனே, எங்கள் பிதா சத்தியம் தவறாதவர். வசிஷ்டரை மீறி செய்ய மாட்டார்கள் வசிஷ்ட புத்திரர்கள். அப்போல்லாம் அப்பா பேச்சு பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்யும். அப்படிப்பட்ட பித்ருபக்தி மாத்ருபக்தி அதிகம் நிறைந்தவர்கள் தான் அப்போல்லாம். அதுவும் குருவாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வசிஷ்டர் புத்திரர்கள் வசிஷ்டரை குருவாக நினைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அவர் பேச்சு மீறி தங்களிடத்துல ஒரு யாகம், அவரை பகைச்சின்னு நாங்கள் ஒரு யாகம் நடத்தி கொடுக்கணுமா அப்படின்னு திரிசங்கு பார்த்து திட்டுறாங்க. துர்புத்தி பிடித்தவனே, எங்கள் பிதா சத்தியம் தவறாதவர். அவர் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டால் அது எக்காலத்திலும் நடக்குமா? சத்தியமே அவருடைய வார்த்தையாய் விளங்குகிறது. அதற்கு கட்டுப்படாமல் அவரை கைவிட்டு வேறு கிளையை பற்ற துணிந்தாயோ? இக்ஷ்வாகு வம்சத்தரசர்கள் யாவருக்கும் புரோகிதரான வசிஷ்டரே பரமகுரு என்றும் பரகதி என்றும் நீயே சொல்லிவிட்டு அந்த மகாத்மாவின் வார்த்தையை மீற துணிந்தாய் அல்லவா? எவனாவது சொப்பனத்திலும் அப்படி செய்ய முடியுமா? ஒரு குருநாதரை மீற முடியுமா? பிரம்மபுத்திரரான வசிஷ்ட பகவான் முடியாதென்று சொன்ன ஒரு காரியத்தை, அதாவது யாகத்தை, அவருடைய புத்திரர்களும் சிஷ்யர்களுமான, நான் புத்திரம் மட்டும் இல்லை, நாங்கள் சிஷ்யர்களும் கூட, வசிஷ்டருடைய சிஷ்யர்களும் கூட நாங்கள் அந்த 100 புத்திரர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் மாத்திரம் செய்ய முடியுமா? நீ ராஜசிரஷ்டன் என்று பெயர் பெற்றும் ஒன்றும் தெரியாத மூடன், உன் குருவையே மறுபடியும் சரணமடை. உலகத்திலுள்ள எவனுக்கும் எந்த பதவியும் கிடைக்கும்படி யாகம் செய்விக்க வசிஷ்டராகிய என் தந்தையாகிய வசிஷ்டருக்கு அவருக்கே திறமையுண்டு. அவருக்கு விரோதமாக இந்த பாதகத்தை செய்வித்து அவரை அவமானம் செய்ய அவருக்கு அவமானம் செய்ய எங்களுக்கு சக்தி உண்டு என்று எண்ணினாயோ? அவரை புறக்கணித்து எங்களை செய்ய சொல்கிறியே, நீ எப்படி செய்ய முடியும்? அந்த காரியத்திற்கு எங்களை தவிர வேறு மனுஷர்கள் கிடைக்கவில்லையோ என்று கூறினார்கள். யார்? வசிஷ்டருடைய புத்திரர்கள். அவரை பகச்சின்னு அவருக்கு புறம்பா நாங்கள் அவர் முடியாத செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் செய்து கொடுக்கணும்னு சொன்னால் அப்போ நான் அவமதிக்கிற மாதிரி இல்லை. இப்போ வசிஷ்டரை அது எப்படி எங்களை நீ கேட்கலாம்? நீ ஏன் வேறு யாரும் கிடைக்கல அவனுக்கு அப்படின்னு வசிஷ்ட புத்திரர்கள் திட்டுறாங்க. இப்படி அவர்கள் கடும் கோபத்துடன் சொல்ல கேட்டு திரிசங்கு ராஜாவுக்கும் கோபம் வந்துடுச்சு. கொஞ்சம் கூட சற்றும் கலங்காமல், என் குலகுரு என்னை கைவிட்டார். யார்? வசிஷ்டரே கைவிட்டார். அவருடைய புத்திரர்களாகிய நீங்களும் கைவிட்டீர்கள். ஆனால் இதற்காக என் எண்ணத்தை நான் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. என் எண்ணத்தை கைவிட மாட்டேன். நான் உடலோடு சொர்க்கம் போகிறதுன்றது உறுதியாக நான் இருக்கேன். அதை நான் மாற்றிக்க மாட்டேன். வேறு யாரையாவது போய் சரணம் அடைந்து வேறு யாராவது குருவை ஆசிரித்து நான் சரணம் அடைந்து என் காரியத்தை முடித்து கொள்ளுவேன். தபசின் மகிமையாலும் பலத்தாலும் இப்படி நீங்கள் சொல்லுவது உங்களுக்கு தகும். போய் வருகிறேன். நீங்கள் தபசனுடைய மகிமையில் இருக்கீங்க, அதனால் நீங்கள் இப்படி சொல்கிறது தகும். புரியுதுங்களா? இது மாதிரி என்னை முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் போயிட்டு வரேன். நான் வேறு யாரோ குருவை ஆசைச்சு நான் என் காரியத்தை சாதிச்சுக்கிறேன் அப்படின்னு திரிசங்கு போகிறார். அவருக்கு அவருடைய ஆசை நிறைவேறணும். ஆனால் உடனே வசிஷ்ட புத்திரர்களுக்கு கோபம் வந்துடுச்சு.
நாங்கள் இவ்வளோ தொலை உனக்கு நல்லபடியாக சொல்லி புரிய வச்சோம். வசிஷ்டர் எங்களுக்கு குருநாதர், எங்களுடைய தந்தையும், அவராலே முடியாத ஒரு விஷயத்தை எங்களை வந்து கேட்குறீங்களே, இது நியாயமா, நீ மூடனாக இருக்கே அப்படின்னு சொல்கிறோம். அவளும் குலகுருவாக்கிய வசிஷ்டரை மீறி இன்னொரு குருவை ஆசைக்கணும் நீ போறியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோபம் வந்துச்சு அவங்களுக்கு. உங்களுக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும் என்று அங்கிருந்து புறப்பட்டான். யார்? ஸ்ரீசங்கோ. வசிஷ்ட புத்திரர்கள் அந்த கோரமான வார்த்தையை கேட்டு ஆச்சரியத்தால் மெய் மறந்தார்கள். என்னது, எங்கள் அப்பாவை அவமதி நாங்கள் செய்து விட மாட்டோம், அப்போ அவரே வசிஷ்டரே போய் சரணமாடின்னு சொல்லியும் நீங்கள் அவரை விட்டுட்டு வேறொரு குரு ஆசைக்குன்னு சொல்லிடுறீயா? எவ்வளோ திமிரா உனக்கு! தபோநிதியும் பிரம்மபுத்திரரும் மகரிஷியும் ஞானத்திலும் சக்தியிலும் நிகரற்றவருமான வசிஷ்ட பகவானை குலகுருவாய் அடைந்து அவரை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு வேறொரு குருவை சரணமடைய போவதென்ற வார்த்தையே அவர்களுக்கு மகாகோரமாய் தோன்றிற்று. யாருக்கு? வசிஷ்ட புத்திரர்களுக்கு. அடே துஷ்டா, நீ திரிசங்குவே, நீ சண்டாளனாக கடவாய் என்று கடுங்கோபத்துடன் சாபம் கொடுத்தார்கள். இந்த பாபியை பார்த்தாலும் நமக்கு பாவம் உண்டு என்று பயந்து தங்களுடைய ஆசிரமங்களில் புகுந்தார்கள். அவர் வெளியே வந்து அவருக்கு சாபம் கொடுத்தது, திரிசங்கு சாபம் கொடுத்துட்டு உடனே ஆசிரமத்துக்குள்ளே புகுந்துட்டாங்க. அடுத்த நிமிஷம் அன்று ராத்திரி முடிந்தவுடன் திரிசங்கு சண்டாளனாக மாறிட்டான். எப்படின்னா, தங்க வர்ணமுள்ள அவனுடைய சரீர காந்தி, ராஜரிஷியாக இருக்கக்கூடிய அவனுடைய சரீர காந்தி அழிந்து கருத்த நிறமுள்ளவனாக மாறிவிட்டான். அவனுடைய அங்கங்கள் எல்லாம் பார்க்க விகாரமாக இருந்ததுதான். அவனுடைய அங்கங்கள்லாம் தலைமையில் வந்து குறுகி பருத்து அலங்கோலமாயிற்று. அவன் தரித்த பீதாம்பரம் வந்து சண்டாளர்கள் உடுக்கக்கூடிய கருத்த வஸ்திரமாயிற்றான். பிணங்களுக்கு போடும் மாலைகள் கழுத்தில் தொங்கின. பிணங்களுக்கு போடக்கூடிய அந்த எலும்பு மாலைகள் தான் கழுத்தில் தொங்கிடுச்சு. பிணங்களுக்கு போடக்கூடிய அந்த காஞ்சி போன மாலைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கழுத்தில் தொங்கிச்சு. பிணங்களை எரித்த சாம்பல் நிறமுள்ள பூச்சுக்கள் தேகத்தில் காணப்பட்டன. அந்த கிரீட குண்டல ஹார கேயுர மணிமகுடம் முதலிய ஆபரணங்கள்லாம் யாவும் சண்டாளர்கள் அணியக்கூடிய இரும்பு ஆபரணங்களாக ஆகிவிட்டன. தங்க ஆபரணங்கள்லாம் இரும்பு ஆபரணமாக மாறி போச்சான். அந்த கிரீடெல்லாம் இரும்பு கிரீடம் ஆகி போச்சான். காது குண்டலாம் இரும்பு குண்டலம் ஆகி போச்சான். எல்லாமே மாறி போச்சு. மார்பில் பிரகாசித்த அந்த யக்ஞோப வீதம் அது யக்ஞோப வீதம் தோல் வாராயிற்று. தோல் வாராயிற்று. அந்த தோலினுடைய வார் இல்லை, தோளால் செய்யப்பட்ட வார் இருக்குல்ல, அந்த குதிரை கடிவாளம் சொல்லுவாங்களே, தோலில் சரி, அது மாதிரி அந்த தோல் வாராயிடுச்சு அந்த யக்ஞோப வீதம். அவனுடன் வந்த மந்திரிகளும் பரிவாரங்களும் நகரத்து ஜனங்களும் உடனே அந்த ராஜாவை கைவிட்டு ஓடிட்டாங்க. சண்டாள ரூபம் எடுத்திருக்காரு, இந்த நோய் தொத்திக்குமோன்ட்டு பயந்து எல்லாம் விட்டு ஓடிட்டாங்க. சண்டாள ரூபத்தை கண்டு ஓடிவிட்டார்கள். திரிசங்கு ஒண்டியாய் துக்கத்தால் நொந்து வெட்கத்தால் மனம் குன்றி ஊன் உறக்கமற்று சாப்பாடு தண்ணி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இரவும் பகலும் அப்படியே வெளியிலே தெரிஞ்சு நின்றானா. ராஜ்யத்தில் யார் சேர்ப்பாங்க இனிமேல்ட்டு அவன் சண்டாள ரூபம் தரித்து விட்டால். மந்திரிகள்லாம் அமைச்சர்கள் எல்லாம் விட்டு ஓட்டாங்க, சேனாசைன்லாம் விட்டு ஓட்டாங்க. ஐயா பார்க்கறது சண்டாளனா ஒரு கடுமையாக ஒரு கோரமாக அப்படியே அவனிடத்துல மீன் நாற்றம் அடிக்குது. அவன் கிட்ட நெருங்க முடியல, தொட்டால் நம்மளுக்கு எங்கே அந்த நோய் ஒட்டிக்குமோன்னு சொல்லிட்டு எல்லாம் தூரம் போயிட்டாங்க. அப்போ இரவும் பகலும் திரிஞ்சானா வெளியிலே. ஆனால் அவனுடைய மனோதைரியம் மட்டும் குறையவே கிடையாதான். அப்போது அந்த பிரம்ம தேஜஸ் கொண்டவர்களாக அந்த பிராமணர்களுடைய சாபம். அதனால் புரிஞ்சுக்கணும், ஒரு குருவை ஆசிரிச்சுட்டு அந்த குரு அவமதிச்சுட்டு நான் இன்னொருத்தர் போய் நாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. திரிசங்கம் வந்து ஒரு நல்ல குருநாதர் சொன்னான்னா ஒரு நல்லதுக்காக தான் இருக்குமே தவிர அது கெடுதலாக இருக்காது. அவரை மீறி போகிறேன்னு சொன்னால் அப்போ அவருடைய பிள்ளைகள் வந்து சண்டாளெலாம் இருக்க சபிச்சிட்டாங்க. அவர் சண்டாளெலாம் மாறிட்டார். முடியல் விஸ்வாமுத்திரர் கடும் தபம் அப்போது என்ன பண்ணார், அந்த திரிசங்கு அப்படி இப்படி நகர்ந்து உடம்பு கூணல் குறுகி கூண் விழுந்து போய் அப்படியே தடுமாறி நடந்துன்னு போகிறார். அவர் உடம்புலாம் தோல்லாம் சுருங்கி போச்சு, கண்ணெலாம் இருந்து போச்சு. அப்படியே கருத்து நிறமாக உடையவராக சண்டாள ரூபம் தரித்தவராக அப்படியே மெல்ல நடந்து போகிறார். அப்போது முடியல் விஸ்வாமுத்திரர் கடும் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு போனான். யார்? அந்த திரிசங்கோ. அப்போ அந்த விஸ்வாமுத்திரர் வந்து இந்த திரிசங்கோவை பார்த்தவுடன் அவருக்கு எல்லையற்ற இறக்கம் உண்டாயிடுச்சு. ஐயோ, இவன் நம்மை போன்ற அரசன் அல்லவா, ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் போகபோக்கியங்களையும் இழந்தானே, வர்ணாசிரம பதவியும் தேஜஸையும் இழந்தானே, இகத்திலும் பரத்திலும் பரம மங்களத்தை கொடுக்கும் சாதனங்களையும் இழந்துட்டானே,
சண்டாளனாய் கோர ரூபத்துடன் இப்படி திரிகிறான் என்று மனமுருகி பரம தார்மிகர் ஆனதால், ராஜபுத்ரா, நீ அயோத்தியாதிபதியான திரிசங்கு அல்லவா அப்படின்னு. ஆமாம் சுவாமி, நான் திரிசங்கு தான். மகா பலவான் அல்லவா? ஆமாம். நீ பலவீனமாக காணப்படுகிறாயே, யாருடைய சாபத்தால் உனக்கு இந்த கோரமான சண்டாள தன்மை வந்தது? நீ இங்கே வந்த காரியம் என்ன என்றார். அப்போ திரிசங்கு அவரை நமஸ்கரித்து கைகுப்பி வணக்கத்தோடு வெகு சாதுரியமாய், சுவாமி, என் குலகுருவான வசிஷ்டரும் என்னை கைவிட்டார், அவருடைய புத்திரர்களும் என்னை கைவிட்டார்கள். குருக்களை தேடி அடைவதும் சுசுரூஷை செய்வதும் உபாசிப்பதும் எதற்கு? நம்மை ஆபத்துக்களும் அபாயங்களும் வராமல் காப்பாற்றி நமக்கு க்ஷேமத்தை கொடுப்பார்கள் என்ற எண்ணத்தால் அல்லவா அப்படி என் குருவும் குருபுத்திரர்களும் என்னை அனுகரிக்க அப்படியே எண்ணத்தால் அல்லவா அவர்களை அண்டி இருக்கிறோம். நாம் எதுக்காக பிராமணர்கள் போய் அண்டி இருக்கிறோம்? ஆபத்து காலத்தில் காப்பாற்றுவாங்க தானே. அவர்களே நம்மளை சபிக்கிறாங்க சொன்னால், நம்மளுக்கு கெடுதல் செய்கிறாங்க சொன்னால், அது போய் யாரை போய் நம்ம சரணமடைகிறோம்? ஆச்சாரியர்களே சபித்தான். அப்படி என் குருவும் குருபுத்திரரும் என்னை அனுகரிக்கவில்லை, அதுவுமின்றி இந்த கோரமான கதியை அடையும்படி சபித்தார்கள். சரிப்பா, அப்படி சபிக்கிற மாதிரி நீ என்ன கேட்ட? நீ என்ன அபச்சாரம் பண்ண? ஏன் குருநாதர் சபிச்சார் வசிஷ்டர்? சும்மா உடனே சபிக்க மாட்டாங்களே, ஏதோ காரணம் இருக்கணுமே. நீ என்ன கேட்ட? அவங்க என்ன அனுகிரகிக்கவில்லை, என்ன அனுகிரகிக்கல, என்ன அபயம் கேட்ட? ஏன் அபயம் பாதுகாப்பு கொடுக்கல? அதுக்கு பதிலாக உன்னை சாபம் கொடுத்தாங்க, அதை விரிவாக சொல்லு அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்ட உடனே அவர் சொல்கிறார், சுவாமி, நான் என்ன கேட்டேன்னா, இந்த மனுஷ சரீரத்துடன் சொர்க்கத்தை அடைய விரும்புகிறேன். 100 யாகங்களை செய்திருக்கிறேன், 100 யாகங்களை செய்திருக்கேன். இந்திரன் 100 யாகங்களை செய்து இந்திரன் அடைஞ்சாலும் அது மாதிரி 100 யாகங்களை செய்திருக்கேன். அப்படியும் இந்த பயன் எனக்கு கிடைக்கவில்லை. வசிஷ்ட பகவான் என்னை கைவிட யாதொரு பாபத்தையும் நான் செய்யலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், உனக்கு இன்னும் கர்ம பலன் இல்லைப்பா, இந்த ஜென்மத்தில் நீ அடைய முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் 100 யாகங்கள் பண்ணியிருக்கேனே, கர்ம பலன் பண்ணியிருக்கேன். அவர் குருநாதர் சொல்கிறாலும் ஏதோ காரணம் இருக்கும், ஆனால் இவன் புரிஞ்சிக்கல. அதனால் நான் சொல்கிறேன், வசிஷ்ட பகவான் என்னை கைவிட யாதொரு பாபத்தையும் நான் செய்யவில்லை. எண்ணிறந்த யாகங்களை செய்தாலும் அவை யாவும் பொய் சொன்னால் அழியும் என்று நியாயம் ஒன்று. அப்படி இதுவரையில் நான் ஒரு பொய் கூட சொன்னதே கிடையாது, சொல்ல போவதும் கிடையாது. நான் அனுஷ்டிக்கக்கூடிய சத்திரிய தர்மத்தை சாட்சியாக கொண்டு பிரமாணம் செய்கிறேன். இந்த கஷ்டத்திலும் இன்னும் அதிகமான கஷ்டங்கள் நேர்ந்தால் கூட நான் பொய் சொல்ல மாட்டேன். யக்ஞங்கள் யாவையும் செய்திருக்கிறேன், 100 யாகங்கள் செய்திருக்கேன். அப்படி இருக்க கூட நான் சொர்க்கத்துக்கு போகக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் இந்த உடலோடு அப்படின்னு திரிசங்கு விஸ்வாமித்திரத்தில் சொல்கிறான். அதே மாதிரி யக்ஞங்கள் யாவையும் செய்திருக்கிறேன், பல என்னென்ன யாகங்கள் இருக்கோ அந்த யாகங்களாக செய்திருக்கிறேன். அதே மாதிரி குடிகளை தர்மம் தவறாமல் ஆண்டிருக்கிறேன், மக்களை சந்தோஷமாக வச்சுன்னு இருக்கிறேன். புரியுதா? அதே சமயத்தில் ஏன்னா சூரியவம்சத்து ராஜாக்கள்லாம் தர்மமாக ஆட்சி ஆண்டு இருக்கிறார்கள். அதில் சூரியவம்ச ராஜத்தினுடைய ராஜவம்சத்தில் வந்தவர் தான் இந்த திரிசங்கு ராஜாவும். அதனால் தர்மமாக குடிகளை காப்பாற்றிருக்கார். பணிவிடையாலும் நற்குணங்களாலும் ஆச்சாரத்தாலும் மகாத்மாக்களையும் பெரியோர்களையும் குருக்களையும் சந்தோஷப்படுத்தியிருக்கிறேன். நான் தர்மத்திலேயே புத்தியை செலுத்தினவன். இந்த யஜ்ஞத்தை செய்ய வேண்டும் என்று முயலுகிறேன். ஆனால் என் குருவுக்கு என்னிடத்தில் கிருபை இல்லை. நான் என்ன செய்யறது சொல்லுங்கள்? இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய தர்மானுஷ்டானமான புருஷ பிரயத்தனங்கள் வீணென்றும் முன் ஜென்மங்களில் செய்த கர்ம குவியலிலிருந்து இப்பொழுது அனுபவிக்க எடுக்கப்பட்ட பிராரத்தம் என்று சொல்லப்படும் தெய்வமே அவைகளை காட்டிலும் பெரிதென்றும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த ஜென்மத்தில் செய்யறதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் அடுத்த ஜென்மத்துக்கு என்றைக்கு வருமோ தெரியாது இதனுடைய பலன். ஏதோ முன் ஜென்மத்தில் முன்னாடி செய்த கர்ம பலன்கள் தான் இப்போ வேலை செய்யுது அப்படின்னா, அப்போ அந்த தெய்வம் அந்த கர்ம பலனை கூட்டி வைக்குது, அதுக்கேற்ற மாதிரி நான் துன்பங்களை அனுபவிக்கிறேன்னா அப்போ அதுதானே சத்தியமாக இருக்குது பாருங்கள். அப்போ இன்றைக்கி நம்ம செய்யறதெல்லாம் என்றைக்கோ கொடுக்கக்கூடிய பலன் இன்றைக்கி கொடுக்க போகிறதில்ல இல்லையா? அப்போ ஏன்னா இந்த ஜென்மத்தில் நான் நூற்றுக்கணக்கான யாகங்கள் பண்ணியிருக்கேனே, நான் உடலில் சொர்க்கலோகத்துக்கு போகலையே அப்படின்னு திரிசங்கம் வருத்தப்படுறோம் சொல்கிறேன். அதனால் விதி தான் எல்லாத்துக்கும் காட்டிலும் பெரிதென்று சுகதுக்கங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதென்றும் நன்றாய் அறிந்தேன். எதுனா விதி தான், தெய்வம் தான் பெரிய பலசாலின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பண்ணுற பாவ புண்ணியங்கள் என்ன பலன் கிடைக்குது யோசிச்சு பாருங்கள்.
நான் இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து வசிஷ்டர் என்ன சொல்கிறார், இது முடியாதுன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? அப்போ தெய்வம் என்ன நினைக்குதோ அதுதானே. அப்போ நம்ம பண்ணுற புண்ணியெல்லாம் அப்போ இவ்வளோ புண்ணியம் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் வேஸ்ட்டு தானே அப்படி தான் தோணுது எனக்கு. ஏன்னா உடலோட நான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு யாகம் பண்ண முடியாதுன்றாரு அப்படின்னு சொல்கிறான். அதனால் தெய்வம்தான் மற்ற எதையும் அடக்கிவிடும். தெய்வத்தை தவிர வேறு கதி இல்லை. அப்போ என்னன்னா, நம்ம பண்ணுற புண்ணிய கர்மாவோ பாவ கர்மாவோ இதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் கர்மாவை நம்புறதில்ல. தெய்வம் என்ன நினைக்குதோ அதான் நடக்குமே தவிர, நாம் எவ்வளோ தான் முட்டி நாம் யாகம் பண்ணாலும் தவம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அதுக்கு பலன் கிடைக்கலையே. 100 யாகங்கள் பண்ணியிருக்கேன், நான் சொர்க்கலோகத்தை உடலோடு போக நினைக்கிறேன், ஆனால் முடியாதுன்னு சொல்கிறார் வசிஷ்டர். யாரும் யாகம் நடத்தி கொடுக்க மாட்டாங்க. அப்போ நான் பண்ண புண்ணியத்தினால பச்சல் பார்த்தனால வசிஷ்ட புத்திரர்கள் சபிக்கிறாங்க, சாபத்தை வாங்கி வச்சுருக்கேன். அப்போ நான் பொய்யே சொன்னது கிடையாது, அப்படி உண்மையை பேசுகிறவன், சத்தியநிஷ்டையில் இருக்கக்கூடியவன். அப்போ இவ்வளோ புண்ணியங்கள் பண்ணி பிரயோஜனம் இல்லையே. இந்த சண்டால ரூபம் எடுத்திருக்கேனே, இதுதான் பிரயோஜனமா நான் பண்ண புண்ணியத்துக்கு? அப்புறம் நான் தெய்வம், அப்போ தான் நான் நம்ம கர்ம பலனை விட தெய்வந்தான் பெருசு அப்படின்னு நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதனால் தெய்வமே நம்மளுடைய கர்ம பலனை விட தெய்வமே அவைகளை காட்டிலும் பெரிதென்றும் சுகதுக்கங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதென்றும் நன்றாய் அறிந்திருக்கிறேன். தெய்வமே மற்ற எதையும் அடக்கிவிடும். தெய்வத்தை தவிர வேறு கதி இல்லை. சொல்ல முடியாத துக்கத்தால் தவிக்கிறேன். தங்களுடைய கிருபையை அடைய பிரார்த்திக்கிறேன். இப்போ தான் விஷயத்துக்கு வராது. விஸ்வாமித்திரர் பார்த்து சொல்கிறார், தங்களுடைய கிருபையை அடைய பிரார்த்திக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் கிருபை பண்ணணும். ஏன்னா குருநாதர் கைவிட்டு எல்லாம் கைவிட்டேன், ஆனால் இப்போ நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உங்களை பிரார்த்திக்கிறேன். என் எத்தனங்களை கெடுத்தது தெய்வமே, ஆனால் அதையே எனக்கு அனுகூலமாக இருக்க செய்ய வேண்டும். மகான்கள் நினைச்சாங்கன்னா தெய்வத்தை கூட தன் வழிக்கு கொண்டு வந்துட முடியுமா? மகான்களுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. தெய்வத்தை தன் வழி கொண்டு வர சக்தி இருக்குது. அதனால் குருநாதரை மட்டும் இப்போ தெய்வத்தை விட உயர்ந்தவர்கள் குருநாதர் தான். அதனால் உங்களை குருவாக ஆசிரிக்கிறேன் அப்படின்ட்டு விஸ்வாமித்திரர் அடைக்கலம் போகிறார் திரிசங்கம். அதனால் அந்த தெய்வத்தை எனக்கு அனுகூலமாக இருக்க செய்ய வேண்டும். ஒருவேளை வசிஷ்டரே வந்து உன்னை அழைத்தால் என்ன செய்வாய்? ஒரு வசிஷ்டர் வந்து கூப்பிட்றாரு, எப்பா வானா நீ விஸ்வாமித்திர போய் அடையாத, ஏன்னா விஸ்வாமித்திரம் எனக்கு ஆகாது, நீ போய் விஸ்வாமித்திரம் அடையாத, நாளை உனக்கு யாகம் பண்ணி வைக்கிறேன்னு மறுபடியும் கூப்பிட்டா என்ன பண்ணுவேன்? போக மாட்டேன். வசிஷ்டரே வந்து உன்னை அழைத்தால் என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டால், தங்களை சரணமடைந்த பிறகு வசிஷ்டரே வந்து என் மனோரதங்கள் யாவையும் நிறைவேற்றுவதாய் பிரதிஜை செய்து அழைத்தாலும், அவருடைய பிதாவான பிரம்மதேவரே வந்து அழைத்தாலும் நான் போக மாட்டேன். தங்களுடைய பாதங்களே எனக்கு கதி அப்படின்னு விஸ்வாமித்திரர் சரணம் அடைந்துட்டார். வேறு ஒருவரை சரணம் அடைய மாட்டேன். தங்களுடைய கிருபா மகிமையால் தெய்வம் எனக்கு அனுகூலமாவது நிச்சயம். கண்டிப்பாக தெய்வம் எனக்கு அனுகூலம் ஆகிடும், நான் நம்புகிறேன். உங்களை சரணாகதி அடைஞ்சிட்டேன், நீங்கள் தான் எனக்கு குருநாதர் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சரணம் அடைகிறேன். தங்களுடைய புருஷ பிரயத்தனத்தினால தெய்வ பலத்தை ஜெயிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். தங்களுடைய புருஷ பலத்தினால, அதாவது உங்கள் தப சக்தியினால. அப்போ இக்ஷ்வாகு வம்சத்து அரசனான திரிசங்கு சண்டாளனாகி தன்னை சரணமடைந்து பிரார்த்தித்ததை பார்த்து கௌசிகர், என் சைன்யங்களையும் புத்திரர்களையும் அழித்து பரமசிவனிடத்திலிருந்து நான் பெற்ற திவ்ய அஸ்திரங்களை வீணாக்கி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க என்னை அவமானம் செய்த அந்த வசிஷ்டரே என் இனத்தானனான, நான் சத்திரிய குலத்தில் பிறந்த அதே சத்திரிய குலத்தில் பிறந்தவனான அந்த திரிசங்குவை சபித்து கோரமான கதியை அடைய செய்திருக்கிறார். அவன் பிள்ளைங்க சபிச்சான்னா அது தெரியும்ல, தடுத்திருக்கலாம்ல. அந்த ஒரு இரவில் அவன் சண்டால நான் மாறிட்டானே. அப்போ அடைய செய்திருக்கிறார். இவனை கைவிடக்கூடாது. இவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றி இவனை அங்கீகரித்து ரட்சித்தால் அதெல்லாம் வசிஷ்டருக்கு செய்த கெடுதியாகும், அவமானமாகும். அவரால் செய்ய முடியாத யாகத்தை செய்து சரீரத்துடன் இவனை சொர்க்கத்திற்கு அனுப்பினால் அதைவிட அவருக்கு அவமானம் என்ன? சத்திரிய பலத்தை காட்டிலும் பிராமண பலமே மேலென்று பெருமை பேசின அந்த வசிஷ்டருடைய பலத்தை விட சத்திரியனான என் பலமே மேலென்று காட்டுகிறேன். இதைவிட நல்ல சமயம் கிடைக்காது என்று நிச்சயித்து, ராஜசிரேஷ்டா திரிசங்குவே, இக்ஷ்வாகு குல சக்கரவர்த்தியே, சேமமாய் வந்தாயா? நீ பரம தார்மிகன், நீ தர்மாத்மாடா, எனக்கு தெரியும்டா. நீ பரம தார்மிகன் என்று எனக்கு தெரியுமே. உன்னை ரட்சிக்கிறேன், பயப்படாதே.
அதான் மகாத்மாக்களிடத்தில் போனால் உடனே அபயம் கொடுத்துருவாங்க. புண்ணியாத்மாக்களான சகல ரிஷிகளையும் இங்கே வருவிக்கிறேன், எல்லா ரிஷிகளையும் இங்கே வர வைக்கிறேன், வர வச்சு உனக்கு யாகம் பண்ணி வைக்கிறேன். நீ சண்டாளனாக இருப்ப, பிறப்பால் சண்டாளம் கிடையாது, நீ சாபத்தால் சண்டாளம் ஆகப்பட்ட, ஆனால் நீ சத்திரியன், போய் சொந்த கிடையாது, நீ யாகங்கள் பண்ணியிருக்க, எனக்கு தெரியும், எனக்கு நானும் ராஜாவாக இருந்து வந்தவன் தான், உன் இனத்தவன் தான், என்னுடைய இனத்தவன் தான், நீயும் சத்திரியன் தான், அதனால் பார்க்குறேன். நீ உத்தேசித்த யாகத்தை செய்ய அந்த ரிஷிகள் எல்லாரையும் வர வைக்கிறேன், அவர்கள் உதவியாக இருப்பார்கள். வசிஷ்டருடைய சாபத்தால் ஏற்பட்ட இந்த சண்டாள ரூபத்தை பிரம்மாவும் மாற்ற முடியாது. ஆனால் நீ சண்டாளனா பிறக்கலை, இந்த சண்டாள ரூபத்தை வசிஷ்டருடைய சாபத்தால் ஏற்பட்டது, ஆனால் நீ சண்டாளனா பிறக்கலை. அதனால் என் தபோ மகிமை யாவையும் உபயோகித்து ஒரு யாகம் செய்து உன்னை இந்த சரீரத்துடன் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன். அந்த உத்தம பதவி உன் கையில் கிடைத்ததென்றே எண்ணுகிறேன். குசிக வம்சத்தில் பிறந்த என்னை நீ சரணமடைந்த போது சரணமடைந்ததே போதும் என்றார் விஸ்வாமித்திரர். பிறகு பரம தர்மவான்களான தன் புத்திரர்களை அழைத்து தன்னுடைய புத்திரர்களை அழைத்து, அவருக்கு இன்னும் நிறைய பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அந்த காட்டில் போய் பிள்ளைகளை பெற்றிருந்தாங்களே, மதுஷந்தன் அபிஷந்தன், அந்த புத்திரர்கள்லாம் அழைத்து விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், யாக சாமக்கிரியைகளை சித்தம் செய்யும் என்று சொன்னார். அதே புத்திரர்கள் யாகத்துக்குரிய அந்த யாக சாமான்களை எல்லாம் சேகரித்தார்கள். லோகத்திலுள்ள சகல ரிஷிகளையும் அவருடைய சிஷ்யர்களையும் மித்திரர்களையும் ரித்விக்குகளையும் வேத சாஸ்திர நிபுணர்களையும் என் கட்டளையை தெரிவித்து அழைத்து வாருங்கள். அப்போ அவ்வளோ புகழாக இருந்தார். அப்போ ராஜரிஷியாக மகரிஷியாக அப்போ அப்படிப்பட்ட தபஸில் இருந்தார் விஸ்வாமித்திரன். விஸ்வாமித்திரர் கூப்பிட்டு வரலன்னா ரிஷிகள் சபிச்சுடுவார். அதனால் பயத்தினால எல்லா ரிஷிகளும் வந்தாங்களாங்க. வேதசாஸ்திர நிபுணர்களையும் என் கட்டளையை தெரிவித்து அழைத்து வாருங்கள். யாராவது என் வார்த்தையை அலட்சியம் செய்து சண்டாளனுக்கு யாகம் செய்விக்கிறான் என்று என்னை நிந்தித்தால் அதையும் மறைக்காமல் பூர்ணமாய் எனக்கு சொல்ல வேண்டும் என்று வேலைக்காரர்களுக்கு உத்தரவிட்டார். தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு, தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உத்தரவிட்டாராம். யார்? விஸ்வாமித்திரன். எல்லா ரிஷிகளையும் அழைக்கணும். அப்படி அழைக்கும்போது ஒரு சண்டாளனுக்கு போய் யாகம் பண்ணி வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவமதித்து நிந்திச்சாங்கன்னா அவர்கள் யாருன்னு எனக்கு கரெக்டாக அவங்களுடைய பேர் ஊர் எல்லாத்தையும் சொல்லணும். அதுதான் அப்படின்ட்டு கட்டளை எடுத்தார் விஸ்வாமித்திரன். தன்னை அவமதிக்கிறேன், என் பேர் ஊர்லாம் சொல்லணுன்றார். அவர்கள் அப்படியே போய் பல திக்குகளிலும் சென்று அவருடைய ஆக்ஞையை தெரிவித்தார்கள். யாரும் விஸ்வாமித்திரருடைய கட்டளை தெரிவித்தார்கள். அந்த ரிஷிகள்லாம் கிளம்பி வராங்க. அதே மாதிரி பிரம்ம ஞானிகளும் வைதிகர்களும் பல தேசங்களிலிருந்து வந்தார்கள். கௌஷிகருடைய வேலைக்காரர்கள் திரும்பி வந்து, சுவாமி, தங்களுடைய உத்தரவால் பிராமணோத்தர்கள் பல தேசங்களிலிருந்து வருகிறார்கள், அந்த ரித்துகளாக இருக்கிறதுக்கு யாகம் நடத்தி கொடுத்துக்கு வந்திருக்கிறாங்க. மகோதயர் என்று சொல்லக்கூடிய யாருன்னா வசிஷ்டருடைய புத்திரர். அதை இன்னும் மகோதயரும் மற்ற வசிஷ்ட புத்திரர்களும் மாத்திரம் கோபத்தால் மனம் கலங்கி கண்கள் சிவக்க வார்த்தை குளர, யாகம் செய்விக்க பிராமணனுக்கே அதிகாரம், சத்திரியனான கௌசிகன் யாகம் செய்விக்க போகிறானா? சண்டாளர்களுக்கு, அதுவும் சண்டாளர்களுக்கு யாகம் செய்ய அதிகாரம் உண்டோ? வசிஷ்டருடைய சாபத்தினால சண்டாளனான திரிசங்கு யாகம் செய்ய போகிறானோ? வசிஷ்டருடைய புத்திரர்கள் சாபத்தினால சண்டாளனான திரிசங்கு யாகம் செய்ய போகிறானோ? சண்டாளனுக்கு சத்திரியன் செய்விக்கும் யாகத்தில் இந்திராதி தேவதைகள் வந்து ஹவிர்பாகங்களை வாங்க போகிறார்களோ? அந்த யாக சேஷத்தை ரிஷிகள்லாம் புஜிக்க போகிறார்களோ? சண்டாளனால் அந்த யாகத்துடைய உச்சிஷ்டத்தை வந்து ரிஷிகள்லாம் அங்கே வந்த ரிஷிகள்லாம் புஜிக்க போகிறாங்களா? இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வசிஷ்டருடைய புத்திரர்கள்லாம் சொல்கிறாங்களாம். அந்த யாகசேஷத்தை ரிஷிகள் புஜிக்க போகிறார்களோ? பிராமணன் தான் யாகத்தை பண்ணி வைக்கணும். சத்திரிய குலத்தில் பிறந்த கௌசிகன் யாகத்தை நடத்தி வைக்கிறானோ தபசுனால. அப்படிப்பட்ட மகாத்மா மகரிஷியாக இருக்கிறார், ராஜரிஷியாக இருக்கிறார். அதனால் யாகம் நடத்தி வைக்கிறார் தன் தபசக்தினால். அதனால் நடத்தி வைக்கிறார். அது கரெக்ட் தான். இருந்தாலும் வந்து வசிஷ்டருடைய புத்திரர்கள் வந்து விஸ்வாமித்திரரை அவமதிக்கிறாங்க. அதை வந்து சில பேர் கேட்டு அதை உத்தரவிட்டார் இல்லையா தன்னுடைய பிள்ளைகளை, சில வேலைக்காரர்களை உத்தரவிட்டார்ல, அவங்களாம் போய் கூப்பிட்டுக்கிறாங்க. கூப்பிட்டா இது மாதிரி அவமதிச்சு அமைச்சிருக்காங்க. வசிஷ்டருடைய புத்திரர்கள் மகோதயர், அதை அவருடைய வசிஷ்டர் மற்ற புத்திரர்கள்லாம் அவமதிச்சு அமைச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த ஒரு சண்டாளனுக்கு யாகம் செய்விக்க போகிறாரா உங்கள் விஸ்வாமித்திரர் குருநாதர்? அந்த சண்டாளன் வசிஷ்டருடைய வசிஷ்ட புத்திரர்கள் சாபத்தினால
சண்டாளத்தன்மை அடைந்த அந்த ஸ்திரீசங்கு யாகம் செய்ய போகிறானா பார்க்கலாம். அதையும் அந்த யாகத்தில் செய்யக்கூடிய அவிர்பாகங்களை தேவர்கள் வந்து வாங்கி போகிறாங்களா, அது எப்படி அந்த அவிர்பாகத்தை வாங்குறாங்கன்னு அதையும் பார்த்துடலாம். அந்த யாகத்தினுடைய உச்சிஷ்ட பிரசாதத்தை அந்த சண்டாளனால் செய்யப்பட்ட அந்த யாகத்தினுடைய உச்சிஷ்ட பிரசாதத்தை பிராமணர்கள் புஜிக்க போகிறார்களா, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சவால் வர்றாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, விஸ்வாமித்திரனால் ஏவப்பட்ட அந்த வேலைக்காரர்கள் அந்த வசிஷ்ட புத்திரர்கள் சொன்னதை விஸ்வாமித்திரர் வந்து தெரிவிக்கிறாங்க. இது மாதிரி அவமானப்படுத்துகிறாங்க, அது எப்படி நடக்குது அந்த யாகம்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவமானப்படுத்துகிறாங்க. சண்டாளனால் அசுத்தமானவைகளை புஜிக்கும் பிராமணர்கள் தபசிலும் அந்த சண்டாளனால் யாகம் பண்ணிருக்கிற அதில் உச்சிஷ்டமாக மிஞ்சி இருக்கிற அந்த ஹவிஸை புஜிக்கிறாங்க சொன்னால், அப்போது அந்த பிராமணர்கள் வந்து தபசிலும் மகிமையிலும் எவ்வளவு மேலானாலும் சரி, கௌசிகன் அவர்களை எவ்வளவு ரட்சித்தாலும் நல்ல கதி அடைவதை பார்ப்போம். அவங்க எப்படி நல்ல கதி அடையலாம் பார்க்கலாம். சண்டாளம் பண்ணுற யாகத்தில் ஆவிர்பாகத்தில் யாகசேஷத்தை மிச்சம் இருக்கிறத சாப்பிட்றாங்க சொன்னால், அந்த பிராமணர்கள் தபசியாக அழிந்துடுவாங்க. தபசும் அவங்கள விட்டு போயிடும், மகிமையும் அவங்கள விட்டு போயிடும், அவர்கள் புண்ணியலோகங்களும் அடையிறது விட்டு போயிடும். அது மட்டும் இல்லை, அவங்க நல்ல கதியும் அடைய முடியாது அந்த பிராமணர்கள். அப்படி இருக்கும்போது அந்த விஸ்வாமித்திரரை சப்போர்ட் பண்ணுறாங்களா அந்த பிராமணர்கள், அது எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சவால் விட்டாங்களாம் வசிஷ்டருடைய புத்திரர்கள். கௌசிகன் அவர்களை எவ்வளவு ரட்சித்தாலும் நல்ல கதி அடைவதை பார்ப்போம் என்று வெகு நிஷ்டூரமாய் சொன்னார்கள் என்றார்கள். யாரே வசிஷ்ட புத்திரர்கள் சொன்னார்கள் சொல்கிறாங்க. கௌசிகர் அதை கேட்டு கோபத்தை அடக்க முடியாமல் நெருப்பு பொறிகள் கண்களிலிருந்து பறக்க, அந்த கண்களிலிருந்து நெருப்பு பொறி பறக்குதான். நான் தோஷமற்றவன், நான் தோஷமில்லாதவன், நான் ராஜரிஷி பதவி அடைஞ்சிருக்கேன், அப்படி தபசு சக்தி உடையவன், நான் தோஷமற்றவன், உக்கிரமான தபஸை செய்து கொண்டிருக்கிறேன். அதில் மகிமையால் சண்டாளனுக்கு யாகம் செய்வித்த தோஷமும் அழியும் என்ற நியாயத்தை அறிந்தும் இப்படி என்னை தூஷித்த வசிஷ்ட புத்திரர்கள் இப்பொழுதே காலபசத்தால் கட்டுண்டு யமலோகம் போகட்டும், எரிந்து சாம்பலாகட்டும், இதில் சந்தேகமில்லை. 700 ஜென்மங்கள் வரையில பிணங்களையும் நாயின் மாம்சத்தையும் தின்று கொண்டு இரக்கம் அறியாமல் முஷ்டிக, அதாவது தொம்ப ஜாதியில் பிறக்கட்டும். விகாரமான பேச்சும் ரூபமும், அதாவது நல்லா லோக்கலாக பேசுறது, நிஷ்டமாக கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுறது, விகாரமான பேச்சும் ரூபமும் செய்கையும் பொருந்தி, விகாரமான செய்கைகள் பொருந்தி ஓரிடத்தில் தங்காமல் எங்கும் அலையட்டும். தான் கோபம் வந்தால் என்ன சொல்கிறது தெரியாமல் சபிச்சிடுறது. அவர் வந்து சண்டாளனா போகணும்னு சொல்லி சபிச்சு அத்தனை வசிஷ்ட புத்திரர்களையும் யாரே விஸ்வாமித்திரர் சபிச்சிடுறாரு. பாருங்கள், இதுதான் தேவையா? 700 ஜென்மங்கள் வரையில் பிணங்களையும் நாயின் மாம்சத்தையும் தின்று கொண்டு இருக்கணுமா? யார் வசிஷ்ட புத்திரர்களை பார்த்து விஸ்வாமித்திரர் சபிக்கிறார். என்ன அப்படி நிந்திச்சாங்க இல்லையா? சண்டாளனை போய் யாகம் பண்ணி வைக்கிறார். அவர் எப்படி யாகம் எப்படி நடக்குது பார்க்கலாம், எப்படி தேவரெல்லாம் வந்து ஹவிர்பாகம் எப்படி வாங்குறாங்க பார்க்கலாம் அப்படின்லாம் ஒரு நிஷ்டூரமாக பேசிட்டாங்களே. அதை பார்த்தோன்னே கௌசிக் கோபம் உண்டாயிடுச்சு. கோபத்தை உண்டாக்கி சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். யார் வசிஷ்ட புத்திரர்களுக்கு சாபம் கொடுக்குறாரு. பிணங்களை தின்னக்கூடியவர்களாக, நாய் மாம்சத்தை தின்னக்கூடியவர்களாக 700 ஜென்மங்கள் இருக்கணுமா? இரக்கமறியாமல் முஷ்டிக ரொம்ப இரக்கமில்லாத அப்படிப்பட்ட நீச ஜாதியில் பிறக்கட்டும் அப்படின்னு சாபம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி விகாரமான பேச்சுக்கள்லாம் ரூபமும் செய்கையும் பொருந்தி ஓரிடத்தில் தங்காமல் எங்கும் அலையட்டும். தூஷிக்கத்தகாத என்னை தூஷித்த மகோதயன் என்ற துர்புத்தி பிடித்தவன் எல்லோராலும் தூஷிக்கப்பட்டு நிஷாதனாகட்டும். அப்படி பிரச்சனாகணும். பிராமணர்கள்ன்ற ஒரு திமிர்னால் தானே இப்படி சத்திரியன் யாகம் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி என்னை அவமதிச்சாங்க. அந்த பிராமண தன்மை இழந்து அவர்கள் சண்டாளர்கள் ஆகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. ஒரு நிமிஷத்தில் அந்த பிராமணத்தன்மை போச்சு. எல்லாருமே நிஷாதர்கள் ஆகிட்டாங்க, சண்டாளர்கள் ஆகிட்டாங்க. இதுதான். அப்போது நம்ம ஜாதியில் பிராமண ஜாதியில் பிறந்தவன் நம்ம மாற்றடிக்க முடியாது. எப்போவும் நம்ம கீழே விழுத்துக்கு தயாராக இருக்கணும். யாரால் சபிக்கப்படுவோம், என்ன ஆகும்? அதனால் மகான்களிடத்தில் பகைச்சிக்கவே கூடாது. ஏதாவது அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த பிராமணத்தன்மையை விட்டு நம்ம இப்போ சண்டாளனை அடைந்தோம். அப்படிப்பட்ட வசிஷ்ட புத்திரர்கள் தானே பிராமணர்கள் தானே அந்த வசிஷ்ட புத்திரர்கள். அப்போ அவர்கள் பாருங்கள், அடுத்த நிமிஷம் பிணங்களை தின்னக்கூடிய, நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளர்களாக மாறிட்டாங்க. அதுவும் 700 ஜென்மங்களாம் இப்படிப்பட்ட வருஷம் சொல்லி. அதனால் இது நிரந்தரம் கிடையாது. அந்த தன்மை இழந்துட்டோம்னா அவ்வளோதான், போயிடுச்சு. அப்போது
தூஷிக்கத்தகாத என்னை தூஷித்த மகோதயன் என்ற துர்புத்தி பிடித்தவன் எல்லோராலும் தூஷிக்கப்பட்டு நிஷாதனாகட்டும் அப்படின்னு சபிச்சிட்டார். பிராணிகளை தயவின்றி பலவந்தமாக கொண்டு தின்று வெகு காலம் வரையில் நீசனாக இருக்கட்டும். சகல ரிஷிகளும் கேட்டு கொண்டிருக்கையில் கோரமாக இப்படி சபிச்சிட்டாராம். அப்போ நிஷாதன் என்னன்னா பிராணிகள்லாம் வந்து அந்த மானு எல்லாம் அடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு நிஷாதனாக போயிட்டாராம் அந்த மகோதயர் என்பவர் வசிஷ்ட புத்திரர். அதே மற்ற புத்திரர்கள்லாம் அப்போ சண்டரெல்லாம் மாறிட்டாங்க. அதனால் தன் தபோ பலத்தால் வசிஷ்ட புத்திரர்களையும் மகோதரரையும் கெடுத்து கௌசிகர் ரிஷிகளே ரிஷிகளை அங்கே இருக்கிற ரிஷிகள்லாம் பயந்து நடுங்கிட்டாங்க. நம்மளை எங்கே சபிச்சுட்டு போகிறாரோ என்ன அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களாம், நம்ம பார்த்து செய்யணும், இல்லைன்னா வசிஷ்ட புத்திரர்களை சபித்தவங்க நம்மளும் ஏதாவது சபிச்சுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்து விஸ்வாமுத்திரர் செய்யக்கூடிய காரியங்களை அந்த யாக காரியங்களை அப்படி பயந்து ஜாக்கிரதையாக செய்கிறாங்களாம். ரிஷிகளே அப்போ சொல்கிறார் அந்த ரிஷிகளை பார்த்து, ரிஷிகளே இவன் இக்ஷ்வாகு வம்சத்தில் அரசன், திரிசங்கு என்று பிரசித்தி பெற்றவன், மகா தர்மாத்மா, ஏராளமாய் தானம் கொடுத்தவன், மேலும் என்னை சரணமடைந்தவன். இந்த சரீரத்துடன் சொர்க்கம் போக ஒரு யாகத்தை செய்ய விரும்புகிறான். அப்படியே செய்விப்பதாய் வாக்களித்திருக்கிறேன். என் பிரதிஜை வீணாகாமல் நாம் எல்லோரும் இந்த யாகத்தை செய்து இவனை சரீரத்துடன் சொர்க்கத்திற்கு அனுப்புவோம் என்றார். இந்த வம்புலாம் தேவையா? இது என்ன ஒரு அல்ப ஆசை, உடலோடு சொர்க்கம் போனோம். ஒரு நாள் வசிஷ்டர் சொன்னாருன்னா சரி மோட்சத்துக்கு பிரயத்தனம் பண்ண, சொர்க்க நோக்கம்னா என்ன, ஸ்ரீனே புண்ணியம் மத்தியலோக விசந்தி, சொர்க்கலோக புண்ணியம் இந்த வருஷம் திரும்பி பூலோகத்தில் அவர் மோட்சத்துக்கு வழிவகுத்த குருநாதன் நல்லது சொல்லியிருக்கார் வசிஷ்டர். இதை பிடிவாதமாக போய் வசிஷ்ட புத்திரர்களை போய் தொலைதல் பண்ணி அவருக்கு சாபம் வாங்கிட்டு அப்போ விஸ்வாமத்தை சரணம் அடைந்து விஸ்வாமத்தை கோபத்தை உண்டாக்கி இவ்வளோ பேர் பிரச்சனை எதுக்காக? திரிசங்கு உடலோட சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக. அதான் சொல்கிறேனே, நம்ம ஏதோ ஒரு மோட்டிவேஷன் அதையே பிடிச்ச முயலுக்கு 3 காலம் அதை பிடிச்சிக்கிட்டு இதனால் இவ்வளோ கஷ்டங்கள் தேவையா? அதே மாதிரி விஸ்வாமுத்திரன் எந்த நோக்கத்தோடு வந்தார்? பிரம்ம ரிஷி பதவி அடையணும். அந்த நோக்கத்தோடு வந்தவர் இப்படி வசிஷ்டருக்கு எதிராக செயல்பட்டால் வசிஷ்டருக்கு அவமானம், இந்த பழி வாங்குகிற உணர்ச்சியெல்லாம் வச்சுன்னு இருந்தால் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது. பிரம்ம ரிஷி இல்லை பாகவதர்கள் கூட சொல்கிறேன், இது மாதிரி தான் நிறைய பண்ண நான் ஏடிக்கு போட்டியா பாலிடிக்ஸ், அவர் என்ன பெரிய ஆள், அவரோட என்ன பெரிய ஆள் நான் காட்டுறேன் பார் அப்படின்னு நாம் என்ன பண்ணுறோம். நாம் அதில் பஜனையெல்லாம் நான் தான் நல்லா பாடுவேன், நீ தான் நல்லா பாடுவேன், இதில் வேறு ஏடிக்கு போட்டி. இது பாகவதர்களுக்குள்ளவே இந்த ஏடி போட்டி இருக்குது. அப்போ வசிஷ்டருக்கு விஸ்வாமுத்திரருக்கு இருக்காதா? அப்போ அந்த காலத்தில் விஸ்வாமுத்திரருக்கு என்னென்னா வசிஷ்டருக்கு எதிராக இதை செயல்பட்டால் வசிஷ்டர் அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். இனி எதுக்காக வந்த வசிஷ்டர் அவமானப்படுத்த வந்தியா? பிரம்மரிஷித்துவத்தை அடையணும்னு தவம் பண்ண வந்தாரா? இப்போ தபஸ் இழக்கிறாரு பாருங்கள் ஒரு திரிசங்குவுக்காக. அவன் ஒரு ராஜா, அவன் ஒரு அல்பமான ஆசை கேட்குறான், அதுக்காக போய் நிறைவேற்றுறதுக்காக. இது என்னென்னா இதனால் கோபம் உண்டாகி அவங்களாம் சபிச்சு அதனால் தபஸ் இழந்து இவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்து அதனால் தபஸ் இழந்து மறுபடியும் தபஸுக்கு பங்கம் ஏற்பட்டு மறுபடியும் இந்த தபஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அன்னாகாரம் இல்லாமல் ஊனுறக்கம் இல்லாமல் மூச்சு பயிற்சி பண்ணி 1000 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் பண்ணுறார். வெயில்லையும் பனிலையும் மழையிலையும் காற்று இல்லாமல் உஷ்ணத்தினால கடுமையான வெயிலில் இவ்வளோ கடுமையான தபஸ் சம்பாதிச்சேன். அப்படிப்பட்ட தபஸ் சக்தியை சுலபமாக இப்படி சாபத்தினால இப்படிப்பட்ட திரிசங்குக்காக யாகம் பண்ணி வைக்கிறதுனால இப்படி இழக்கலாமா? அற்பமான விஷயத்துக்கு மனசை பறி கொடுத்துட்டா இப்படி தான் நம்ம காமக்ரோதங்களில் விழுந்து இப்படி கஷ்டப்படணும். அப்படி பக்தி பண்ணுறோம் விழுந்து அற்ப விஷயங்களில் இப்படி வசிஷ்ட மேலே துவேஷத்தினால நம்ம இப்படி அதே சொல்ல ஆடம்பரத்துக்காக திரிசங்குக்கு பெரிய யாகம் பண்ணிட்டா திரிசங்கு சொல்கிறது வேணால் நான் உலகம் நம்மளை பாராட்டும், அப்போ தன்னை மதிக்கும், தன்னுடைய பராக்கிரமம் என்னென்னு உலகத்துக்கு தெரியும். இதெல்லாம் படோடபம். இந்த படோடபத்துக்கெல்லாம் ஆட்படக்கூடாது. அப்போ விஸ்வாமுத்திரர் என்னன்னா இதெல்லாம் செய்கிறாரு. இதனால் என்னென்னா அது திரிசங்கு என்னென்னா தன்னுடைய ஜாதியில் பிறந்தவன்றது மட்டும் இல்லை, அதே சமயத்தில் வசிஷ்டருக்கு அவமானப்படுத்தலாம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. இதெல்லாம் வச்சுக்கூடாது. அப்போ இதெல்லாம் என்னென்னா ஒரு நியாயமான ஆசை, ஒரு மோட்சத்துக்கு பிரயத்தனம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காக ஒரு பக்தி விஷயமா இது பண்ணால் அது உதவி செய்யலாம். ஆனால் அதுதான் சொல்கிறது, ஒரு குருநாதராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். தன் தபஸை கொடுத்து தான் அந்த சிஷ்யனை நல்ல வழி கொண்டு வரணும். அப்போது அவங்க என்னென்னா அவருடைய தன்மைகள்லாம் எடுத்துக்கிறாங்க, அவருடைய பாவங்கள்லாம் எடுத்துக்கின்னு தான் அந்த குருநாதர் அந்த சிஷ்யனுக்கு நல்ல வழி பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். விஸ்வாமுத்திரர் இப்போ சண்டாளத்தன்மை அவனுக்கு இல்லையா, அவன் கர்ம பலனையெல்லாம் போக போகிறார். தன்னுடைய தப சக்தினால் அவனுடைய பாவங்களை போக்கி அந்த திரிசங்கு சொர்க்கத்தை கொடுக்க போகிற, தனி சொர்க்கத்தையே நியமிக்க போகிறார். அப்போ அவன் சொர்க்கத்தில் இன்றைக்கி திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறான்.
திரிசங்கு சௌரம் தனியாக தெற்கில் இருக்குது. யோசித்து பார்க்கணும். அப்போ குருநாதர் என்னன்னா அவனுடைய மொத்த பொறுப்பையும் குருநாதர் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிறாரு. அவனுடைய பாபத்தெல்லாம் எடுத்துக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் பாதிக்கப்படுறதுனால இவர் தான் தபஸ் இழக்க போகிறாரு. அப்போ அந்த பொறுப்பை வந்து என்னென்னா ஒரு சிஷ்யனுடைய பொறுப்பை குரு ஏற்றுக்கிறான்னு சொன்னால் அப்போது அதனுடைய பலவீனம் யாரை வந்து சாரோன்னா குருநாதர் தான் வந்து சாரும், விஸ்வாமித்திரர். அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தா சிஷ்யர்களை நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சிஷ்யனுக்கு வந்து தீட்சை கொடுக்குறாங்க, எதனா பண்ணுறாங்கன்னா அந்த சிஷ்யனுடைய பொறுப்புகள் எல்லாம் குரு வந்து சேரும். அவனுடைய நோய்களை கூட குருநாதர் ஏற்றுப்பார். அந்த நோய் போயிடுன்னு சொன்னால் போயிடும், அவனுக்கு போயிடும். ஆனால் அதனால் இவங்க பாதிப்படுவாங்க, குருநாதர் பாதிக்கப்படுவாங்க. அவங்களுடைய பாவங்களை இவங்க வாங்கி இவங்க அனுபவிப்பாங்க, இவங்க கஷ்டங்கள்லாம் அனுபவிப்பாங்க. புரிஞ்சுக்கணும். இதுதான் இப்போ விஸ்வாமித்திரத்தில் அடைக்கலம் புகுந்த இந்த திரிசங்கு வந்து இந்த சண்டாள தன்மை போய் அப்புறமா என்ன பண்ணுறார், அந்த பாவம் அந்த சண்டாள தன்மை இருக்குதா தெரில. மொத்தம் அவனை சண்டாள அவன் சொர்க்கலோக சௌக்கியத்தை அனுபவிக்கும்படி அவனுடைய கர்ம வினைகள்லாம் போக்கி தப சக்தியினால் அவனை சொர்க்கலோகத்தில் உட்கார வைக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு குருவை படிச்சிட்டோம்னா எல்லாரையும் படித்த மாதிரி, உலகத்தை படித்த மாதிரி. அப்படிப்பட்ட குருநாதராகிய விஸ்வாமித்திரர் தான் குருநாதர் ராமலக்ஷ்மணர்களுக்கு. அதனால் இந்த இவருடைய சரித்திரத்தை இப்போ படிக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியுது பாருங்கள். அது மாதிரி வந்து எதுக்காக தபஸ் பண்ணுறோமோ அந்த குறிக்கோளே லட்சியமாக கொண்டு போனமே தவிர இந்த மாதிரி நான் அவனுக்கு உதவி பண்ணுறேன், இவனுக்கு உதவி பண்ணுறேன், அவன் அல்பமான ஆசை அவன் கேட்குறான் சொர்க்கலோகத்தை அடையணும், அவன் மோட்சத்தை விரும்புகிறான். அதுக்கு போய் நம்ம தபஸெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டுன்னு அப்போ அவங்கள போய் சபிச்சிக்கின்னு, அவனுக்கு பகையாக இருக்கிறவங்கள சபிச்சிக்கின்னு, அப்புறமா நம்மளை நிந்திக்கிறவங்க யாருனா வருவான் அவனை சபிச்சிக்கின்னு, இவங்கள கட்டளையிட்டு இவங்கள பயமுறுத்திக்கின்னு ரிஷிகளை இப்படிலாம் யாகம் பண்ணி வைக்கணுமா? யோசிச்சு பாருங்கள். இது ஆரம்ப நிலை. இன்னும் பிரம்ம ரிஷி ஆகலை, இப்போ தான் தபசு கடைப்பிடிக்கிறார். அதுக்குள்ளே கிடைச்ச கொஞ்சம் சக்தியும் இப்படி விரயம் பண்ணிடுறார். கிடைச்ச கொஞ்சம் சக்தியும் இப்படி யாருக்கோ திரிசங்குன்னு ஒருத்தனுங்க அவனுக்கு வந்து தபஸுக்கு தன் சக்தியை விரயம் பண்ணிடுறார். தபஸ் பண்ணுறதோ கஷ்டம், ஆனால் விரயமாக்கிறது ரொம்ப ஈஸி. காமக்குருதங்களாம் சுலபமாக விரயமாக்கிடலாம். பாருங்கள், இது மாதிரி தான் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்தில் நம்ம போகும்பொழுது நாம் கூட இது மாதிரி படோடபங்களால் சில விஷயத்தை நான் அது பண்ணி வைக்கிறேன் இதை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சில வீட்டில் போய் தன் தபசக்தி இழந்து இது மாதிரி ஏமாறுறாங்க. நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். தபஸே இல்லை. தபஸ் இல்லாத போது நம்ம மற்றவங்களுக்கு பண்ணி வைக்கிறேன்னு சொல்லலாமா? அது முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு தபஸை சம்பாதிச்சுக்கிட்டா நாம் என்ன பண்ணால் அதை தபஸ் தான் தனமா, தபோதனர்கள்னு பேர். அவங்க தபஸை விரயமாக்க மாட்டாங்க, பக்குவம் அடைஞ்சவங்க. விஸ்வாமித்திரர் இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால திரிசங்குவுக்கு இப்போ விரயம் பண்ணுறாரு. பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. அதனால் இந்த சரீரத்துடன் சொர்க்கம் போக ஒரு யாகத்தை செய்ய விரும்புகிறான். அப்படியே செய்விப்பதாய் வாக்களித்திருக்கிறேன். என் பிரதிஜை வீணாகாமல் நம்ம எல்லோரும் இந்த யாகத்தை செய்ய இவனை சரீரத்துடன் சொர்க்கத்திற்கு அனுப்புவோம் என்றார். மகரிஷிகள் ஒன்று கூடி ஆலோசித்தார்கள். அங்கே இருக்கிற மகரிஷிகள்லாம் விஸ்வாமித்திரோட தர்மத்தை நன்றாய் அறிந்தவர்களாகையால் குசிக வம்சத்தில் பிறந்த இந்த விஸ்வாமித்திரர் கடும் கோபி. இவர் ஒன்றும் பக்குவம் அடையலை, கோபத்தை ஜெயிக்கலை, கடும் கோபியாக இருக்கிறார். இவர் சொல்வதை தவறாமல் நாம் நடக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா மற்றவங்கள சபிச்ச மாதிரி நம்மளுக்கு சாபம் கொடுத்துருவார். அதனால் கொழுந்து வெட்டெறியும் அக்னியை போல தேஜஸால் ஜொலிக்கிறார். அப்படி தபஸ் தேஜஸ்னால கோபம் கொண்டால் நம்மை சபிப்பார். ஆகையால் இந்த இக்ஷ்வாகு வம்சத்தரசன் யார், திரிசங்கு, கௌசிகருடைய தபோபலத்தால் மனுஷ சரீரத்துடன் சொர்க்கத்தை அடைய ஒரு யாகத்தை செய்ய ஆரம்பிப்போம். அதில் ரித்விக்குகளாக இருக்க வேண்டிய ஒவ்வொருவரும் உங்களுடைய வேலையை வெகு ஜாக்கிரதையாய் செய்யுங்கள் என்று தங்களுக்குள்ளே கூடி கலந்து பேசி எச்சரித்து கொண்டார்கள். யாகம் விதிப்படி நடந்தது. அதில் கௌசிகர், அத்வர்யு, ரித்விக்குகள் கல்பசூத்திர விதி தவறாமல் மந்திரங்களை சொல்லி அந்தந்த கிரியைகளை செய்தார்கள். பிறகு கௌசிகர் இந்திராதி தேவர்களை அந்த பாத்திரத்தை தூக்கி அந்த யக்ஞ பாகத்தை தூக்கி அழைப்பார். அப்போ இந்திராய சுவாகா அக்னே சுவாகா அது யாகத்தில் ஆவிர்வாகம் கொடுப்போம். அது ஹவிஸ் பாத்திரத்தை தூக்கி அப்போ இந்திராதி தேவர்களை அழைத்து ஹவிர் பாகங்களை பெற்றுக்கொள்ளும்படி பிரார்த்தித்தார். அப்படி அதிகாரம் இல்லாதவன் நியாயவிரதமாய் செய்யும் கிரியைகள் செய்யப்படாதவை என்ற விதிப்படி தேவதைகள் அவருடைய வார்த்தையை லட்சியம் செய்யவில்லை. அதிகாரம் இல்லாதவன் யார், சண்டாளனாகிய குரு மீறினனாகிய திரிசங்கு. அதே சமயத்தில் இவரும்
அப்படிப்பட்ட நியாய விரோதமாக செய்யக்கூடிய கிரியைகள் அது செய்தாலும் செய்யப்படாதவை தான் என்ற விதிப்படி தேவதைகள் வந்து அவருடைய வார்த்தையை லட்சியம் செய்யலை, வரல யாருமே. எந்த தேவரெலாம் வந்து ஆவிர்வாகத்தை வாங்கின்னு போகல. அப்போலாம் சொன்னேன் முன்னாடி சொல்லி, நான் அதுதான் தேவதை நேரடியாக வந்து ஆவிர்வாகத்தை வாங்கின்னு போவாங்க, ஏன் பாகம் அப்படின்ட்டு வந்து வாங்கின்னு போவாங்க சொன்னேன் இல்லையா. இந்திரன் சந்திரன் எல்லாமே அக்னி பகவான்லாம் வரணும்லாம், ஆனால் யாருமே வரலையா. அப்போ மகா தபஸ்வியான காதிபுத்திரர் கடும் கோபம் கொண்டு தேவரிடத்திலே கோபப்பட்டார். கோபம்னு வந்துடுச்சுன்னா யாரெல்லாம் தன்னை திட்டுறாங்களோ, யார் தன்னை பார்க்குறோம் எல்லார் மேலேயும் கோபம் வந்துடும். கோபிஷ்டர்கள் யார் மேலேயும் எரிஞ்சு விழுவாங்க. அப்படி என்ன பண்ண தேவர் மேலே கோபப்படுறார் காதிபுத்திரர் ஆகிய விஸ்வாமித்திரர். அப்போ கையில் இருந்த அந்த ஸ்ருவத்தை தூக்கி, அந்த ஸ்ருவத்துன்னா அந்த பாத்திரத்தை தூக்கி, திரிசங்குவே உன்னை இந்த மனுஷ சரீரத்துடன் தேவதைகள் வசிக்கும், அந்த ஸ்ருவன்றது அந்த கரண்டி மாதிரி இருக்குமா, அந்த சுக்கு ஸ்ருவன்னு சொல்லக்கூடியது, அதை தூக்கி சொல்கிறாரு, திரிசங்குவே உன்னை இந்த மனுஷ சரீரத்துடன் தேவதைகள் வசிக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கு செய்த யாகம் தேவதைகளின் பிடிவாதத்தாலும் இருமாப்பாலும் நிறைவேறவில்லை. நான் இவ்வளோ கூப்பிட்டு தேவர்கள் வரல ஆவிர்வாகத்தை. அப்போ ஆவிர்வாகத்தை வாங்கினாங்கன்னா இந்த யாகம் பூர்த்தி அடையும், நீ உடலோட சொர்க்கத்துக்கு போகலாம். ஆனால் அதை நிறைவேற்ற விடாமல் தடுக்கிறாங்க இல்லையா, நிறைவேறவில்லை. ஏன்னா இருமாப்பு, அதனால் வரல. சரி, ஓகே, போகட்டும். இதுவரையில் நான் கடும் தவம் செய்து, இப்போ தான் தபஸ் எழுகிறேன், நான் சம்பாதித்த வீரியத்தை பார். நான் இது வரைக்கும் கடும் தபஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த தபசனுடைய தனத்தை பார். நான் சம்பாதித்த வீரியத்தை பார். மனுஷ சரீரத்துடன் சொர்க்கத்தை அடைவது வெகு கஷ்டமான காரியம்தான். ஆனால் இதுவரையில் நான் சம்பாதித்த தபசுக்கு பலன் இருந்தால் என் தபோ மகிமையால் நீ இந்த சரீரத்தோட தேவலோகம் போவாய் என்று சொன்னார் விஸ்வாமித்திரர். உடனே ரிஷிகள் யாவரும் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த திரிசங்கு அந்த மனுஷ சரீரத்தோட பூமியிலிருந்து அப்படியே தேவலோகத்துக்கு ஜம்முன்னு அப்படி கிளம்பி போகிறாராம், பறந்து போகிறாராம். கிளம்பி தேவலோகத்துக்கு போயிட்டான். அதை கண்ட உடனே தேவலோகத்துக்கு போய் தேவலோகத்தில் என்ட்ரு ஆகிறான். அப்போ அவங்க பார்த்த தேவரெல்லாம் யாரா அந்த சண்டாளன் உள்ள வரான் அப்படின்னு பார்த்தாங்க. ஓ, விஸ்வாமித்திரருடைய தபசக்தினால இங்கே மேலே, விஸ்வாமித்திரருடைய தப பலத்தினால திரிசங்கு வந்து சொர்க்கலோகத்துக்கு வரான். பார்த்த உடனே இந்திரன் அப்படியே பார்த்தான், என்ன இவன் வரான் இங்கே சொர்க்கலோகத்துக்கு. அப்போது தேவராஜன் பார்த்தான், தேவகணங்கள் சுட, அடே திரிசங்குவே, நீ சொர்க்கத்தில் வசிக்க தகுந்தவன் அல்ல, பூமிக்கு திரும்பி போ அப்படின்னு தள்ளி விட்டான். வசிஷ்ட மகரிஷியின் சாபத்தால் கொடுத்தப்பட்ட மூடா, தலைகீழாக பூமியில் விடுவாய் என்று அவனை சொல்லிட்டான். யார்? இந்திரன் தள்ளி விட்டான். உடனே திரிசங்கு தலைகீழாக பூமியை நோக்கி விழுந்தான். அப்போ உடனே அங்கிருந்து விழும்போதே, விஸ்வாமித்திர மகரிஷியே, தபோநிதியே, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினானா திரிசங்கு. அந்த வார்த்தைகள் அவருடைய காதில் விழுந்தவுடன் பிரளய காலாக்னியை போல அவருக்கு கடும், இன்னும் ஏற்கனவே கோபம், இன்னும் கடும் கோபம் ஜொலித்து தான், அவருக்கு கோபம் ஜொலிச்சு தான். அவர் கோபம் படக்கூடாது, ஆனால் அவர் கோபப்படுறார். அந்த இந்திரன் வந்து ஆவிர்வாகம் வாங்குறது மட்டும் இல்லாமல் என்னால் என் தபசக்தியால் அனுப்பப்பட்ட அப்படிப்பட்ட திரிசங்கும் கீழே தள்ளிட்டானே, தலைகீழே தள்ளிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டார். அப்போது அவன் கதறதை பார்த்தார். என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினான். அந்த வார்த்தைகள் அவருடைய காதில் விழுந்தவுடன் பிரளய கால அக்னியை போல அவருக்கு கோபம் ஜொலித்தது. திரிசங்குவே, சொல்ற, திரிசங்குவே விடாதே, நில் நில், அங்கே நில் அப்படின்றார். உடனே அந்த அரசன் பூமியிலும் விழாமல் சொர்க்கத்துக்கும் போகாமல் அப்படியே நடுவிலேயே அங்கேயே நின்று விட்டானாம், ஆகாசத்திலேயே. பிறகு அந்த மகாமுனிவர் ஆகாச வீதியில் தெற்கு திக்குல உடனே பார்த்தார், நீ அங்கே நில்லு, உனக்கு தனி சொர்க்கத்தையே நான் உண்டாக்கி காட்டுறேன் அப்படி சொல்லி உடனே சப்தரிஷி மண்டலத்தை உண்டாக்கிட்டாராங்க. சப்தரிஷி மண்டலம் சொர்க்கலோகத்தில் இல்லையா, அந்த சப்தரிஷிகள் மண்டலத்தை உண்டாக்கிட்டாராம் அங்கே இருக்கிற இடத்துல. ஆகாச வீதியில் தெற்கு திக்கில், இப்போவும் அந்த தெற்கு திக்கில் திரிசங்கு சொர்க்கம் இருக்குது இன்றைக்கும். வேறு சப்தரிஷி மண்டலத்தையும் வேறு 27 நட்சத்திரங்களையும் சிருஷ்டி பண்ணிட்டார். ஆள் தான் 27 நட்சத்திரங்களை சிருஷ்டித்து தான் ரிஷிகளின் நடுவில் இருந்தே இவை யாவும் வடக்கு திக்கில் துருவனை சுற்றுவது போல இந்த தெற்கு திக்கில் வந்து திரிசங்குவை சுற்றட்டும் என்றார். ஏன் துருவனை மட்டும்தான் துருவ போல்
அச்சாணியார் வடக்கு திக்கில் சுற்றுறோம், அது துருவனம் தான் சுற்றுறோமா. இந்த தெற்கு திக்கில் வந்து என்னென்னா திரிசங்கு நட்சத்திரம் சொல்லுவேன் இல்லையா, அந்த திரிசங்கு நட்சத்திரத்தை மையமாக இருந்து அதை சுற்றட்டும் அப்படின்னு சொல்லி அவனை பிரகாசிக்க செய்தார். அந்த திரிசங்குவை அவனுக்கு தனி சொர்க்கத்தை நிர்மாணம் பண்ணிட்டார். அங்கே சப்தரிஷி மண்டலத்தை உண்டாக்கிட்டார், அங்கே 27 நட்சத்திரங்களை உண்டாக்கிட்டார், எல்லாம் பண்ணுறார். அப்போது தான் ரிஷிகள் நடுவிலே இவை யாவும் வடக்கு திக்கில் துருவனை சுற்றுவது போல இந்த திக்கில், இந்த தெற்கு திக்கில் திரிசங்குவை சுற்றட்டும் என்றார். எதே இந்த நட்சத்திரங்கள்லாம், இந்த கிரகங்கள்லாம். பிறகு கோபம் தாங்காமல் என்னை எதிர்க்க துணிந்த இந்திரனை போல வேறு இந்திரனை சிருஷ்டிக்கட்டுமா, அல்லது இந்திரனே இல்லாமல் வேறு சொர்க்கத்தை சிருஷ்டிக்கட்டுமா அதில் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி வேறு தனி சொர்க்கத்தை சிருஷ்டி பண்ணிடலாமா, இல்லை இன்னொரு இந்திரனை சிருஷ்டி பண்ணிடலாமான்னு யோசிச்சார். அப்புறம் பார்த்தார் வேணாம், அதில் திரிசங்குவே இந்திரனாக இருக்கட்டும் என்று தேவகணங்களையும் சிருஷ்டிக்க ஆரம்பித்தார். புது புது தேவர்களை சிருஷ்டி பண்ணுறாராம். பிரம்மதேவருக்கு சமமானவர் விஸ்வாமித்திரர். ஆச்சரியமான விஷயங்கள் இதெல்லாம். தனி நட்சத்திரங்களை சிருஷ்டி பண்ணுறாராம், கிரகங்களை சிருஷ்டி பண்ணுறாராம். அப்பா, தனி உலகத்தையே சிருஷ்டி பண்ண அப்படி ஆகாசத்திலே நிற்கும்படி செய்துட்டா. தன் யோக சக்தியினால் தபசு சித்ரி சங்கருக்கு சொர்க்கத்தை நியமிச்சார். அவனே இந்திரனா நியமிச்சார். அவனை சுற்றி தேவகணங்கள் எல்லாம் படைச்சிட்டாரு. அதை பார்த்து இந்திராதி தேவதைகள்லாம் பயந்து நடுங்கி போயிட்டாங்க. தனி ஒரு உலகத்தையே சிருஷ்டி பண்ணிட்டாரு இவர், ஒரு சொர்க்கலோகத்தையே, திரிசங்கு சொர்க்கத்தையே சிருஷ்டி பண்ணிட்டாரு. இன்னும் என்னென்னலாம் சிருஷ்டி பண்ணிட்டு வர தெரியலையே, அப்போ நம்மளுக்கு வேலை இல்லாமல் போயிடும் போல இருக்கே அப்படின்னு இந்திராதி தேவரெல்லாம் பயந்து நடுங்கி தங்களுடைய லோகத்தை போன்ற வேறு உலகத்தையும் தங்களை போன்ற வேறு தேவதைகளும் சிருஷ்டிக்கும் அபார சக்தியுடைய அந்த தபோநிதியாக விஸ்வாமுத்திரர் இன்னும் என்ன செய்வாரோ, தன் புது சிருஷ்டி முடிந்தவுடன் தனக்கு கீழ்ப்படியாத இந்திராதி தேவர்களை சபித்து நாசம் செய்வாரோ என்று திகிலடைந்து தேவ அசுரர்களும் ரிஷிகளும் ஹவுசுகரையெல்லாம் ஹவுசுகரை வந்து நமோ நமகன்னு விஸ்வாமுத்திரர் போய் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களாம். எல்லாமே தேவர்கள் அசுரர்கள் ரிஷிகள் எல்லாமே போய் விஸ்வாமித்திர ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்துதித்து சமாதானம் செய்தார்கள், கோபத்தை தணித்தார்கள். சுவாமி, தங்களுக்கு தெரியாத விஷயம் உண்டா? பிராமண சத்திரிய வைசியர்கள் பாபலேசமின்றி எண்ண முடியாத புண்ணிய கர்மத்தால் சொர்க்கத்தை அடைய வேண்டியதல்லவா? இந்த திரிசங்கு சத்திரியனாய் பிறந்தவனே, ஆனால் வசிஷ்ட மகரிஷியுடைய சாபத்தினால ஜாதியும் புண்ணியமும் தேஜஸும் அழிந்து சண்டாளனானான். இந்த சரீரத்துடன் சொர்க்கத்திற்கு வர தகாதவன் அல்லவா? தபோநிதியான தங்களுடைய அனுபவம் இப்படி அல்லவா என்று வினயத்துடன் தேவரெல்லாம் தெரிவித்தாரெல்லாம் விஸ்வாமித்திரர். அவன் புண்ணியம் இல்லாமல் எப்படி சுவாமி நான் சொர்க்கத்தில் சேர்த்துக்க முடியும்? இது புரியாதா உங்களுக்கு? வசிஷ்டருடைய புத்தகங்கள் தான் சபிச்சிருக்காங்களே, அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது விஸ்வாமுத்திரருடைய கோபம் ஒருவாறு தணிந்தது. சரி, தேவர்கள் சொல்கிறது நியாயமாக இருக்குது, தர்மத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. அதுக்காக தான் ஹவிர்பாகம் வாங்கத்தும் வரல. சரி, தன்னை எதிர்க்க துணிந்த தேவர்கள் தன்னையே பிரார்த்தித்ததை கண்டு சந்தோஷம் அடைந்தார். ஆனால் தன்னை அண்டின திரிசங்குவை கைவிடக்கூடாது, அதை யோசிக்கிறார். திரிசங்கு தன்னை அண்டி இருக்கிறான், சரணம் அடைந்தவன், அவனை கைவிடக்கூடாது. அதனால் தான் செய்த பிரதிஜையும் பொய்யாகக்கூடாது. அவன் உடலோட சொர்க்கத்துக்கு அனுப்புறன்னு சத்தியம் பண்ணார் இல்லையா, அது பொய்யாகக்கூடாது. தன்னை பிரார்த்தித்த தேவர்களின் வார்த்தை நியாயத்திற்கும் தர்மத்திற்கும், தன்னை பிரார்த்தித்த தேவருடைய வார்த்தையை பார்த்தா நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் ஒத்ததாக இருந்தபடியால் அதற்கு விரோதமும் செய்யக்கூடாது. என்ன பண்ணுறது? திரிசங்கு கொடுத்த வாக்கும் பொய்யாகக்கூடாது. அதே சமயத்தில் இவர்கள் சொல்கிறதும் பார்த்தா தேவர்கள் பிரார்த்தனை பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது யோசித்து பார்த்து சொல்ல. அப்போது தேவர்களே, கவலை வேண்டாம், உங்களுக்கு சகல மங்களமும் உண்டாகட்டும். இந்த அரசனை சொர்க்கத்திற்கு அனுப்புவதாய் பிரதிஜை செய்திருக்கிறேன், அது பொய்யாகக்கூடாது. இவன் இருக்கிறானே, இந்த தொழிற்சங்க சொர்க்கத்தை நியமிச்சிருக்கானே, இவன் இருக்கும் இடமே சொர்க்கமாக இருக்கட்டும், அது அந்த இடமே சொர்க்கமாக மாறட்டும். அதில் இவன் சரீரத்தோடு என்னாலும் வசிக்கட்டும். என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நட்சத்திரங்களும் சப்த ரிஷிகளும் தேவர்களும் இந்த பூமி முதலிய லோகங்களில் உள்ள வரையில் அழியாமல் இருக்கட்டும். புரியுதா? இதுக்கு நீங்கள் ஒத்துக்குனா இதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்றார். அப்படி நீங்கள் அங்கீகரித்தா ஓகே, இதுக்கு மேலே நான் எதுவும் சிருஷ்டி பண்ணல, எதுவும் பண்ணல. இதை நீங்கள் அங்கீகரிக்கலாம், நான் என்ன செய்யணுமோ செய்வேன். புரியுதா? இதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்றார். அப்போ உடனே தேவர்களாம் தபோநிதியே, கௌசிகரே, அப்படியே ஆகட்டும். ஆகாச வீதியில்
வைஸ்வானர மார்க்கத்திற்கு வெளியில் தங்களால் சிருஷ்டிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் என்றுமே விளங்கட்டும். அதான் திரிசங்கு நட்சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, திரிசங்கு சொர்க்கம். அதான் அவைகளுக்கு நடுவில் திரிசங்கு தேஜசால தேவர்களை போல சண்டால் ரூபம் மாறி தேஜசால தேவர்களை போல எப்பொழுதும் பிரகாசிக்கட்டும். ஆனால் குருவிற்கு செய்த அபச்சாரத்திற்கு அடையாளமாய் இப்பொழுது இருப்பது போலவே தலைகீழாக இருக்கட்டும். அவனை சுற்றி நட்சத்திரங்கள் சஞ்சரிக்கட்டும். எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் கிடையாதுப்பா அப்படின்னு தேவரெல்லாம் சொல்லிட்டாங்க கௌசிகர் இடத்துல. எங்களுடைய சொர்க்கத்தில் வசிப்பது போல அவனுக்கு விசேஷ கீர்த்தியும் ஆனந்தமும் உண்டாகட்டும். அவன் சுகபோகங்களை அனுபவிக்கிட்டான், அந்த சொர்க்கலோக சௌக்கியங்களை அனுபவிட்டோம். அவனுடைய எண்ணமும் உங்களுடைய வார்த்தையும் எங்களுடைய கோரிக்கையும் நிறைவேறட்டும் என்றார்கள். பிறகு கௌசிகர் திரிசங்கருக்கு பதிலாக, திரிசங்கு தான் சொர்க்கத்துக்கு போயிட்டானே, இப்போ யாகம் பாதியில் நின்று போச்சு இல்லையா, அந்த யாகம் பாதியில் நின்று போன அந்த யாகத்தை வேறொரு எஜமானை வச்சு அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டார். வேறொரு எஜமானை வைத்து யாகத்தை முடித்தார். தேவதைகள்லாம் வந்து ஹபிர்பாகங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது, அந்த ஹபிர்பாகங்களை பெற்றுக்கொள்ளணும் வருத்தமாக. இன்னும் தேவர்கள் எங்கள் பாகம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி போயிட்டாங்க. அந்த யாகம் நல்லபடியாக பூர்த்தியாச்சு. அங்கே வந்த ரிஷிகளும் ஏன்னா முன்னாடி சண்டாளனாக இருக்கும்போது யாகம் பண்ணதுனால தானே, குரு அபச்சாரம் பண்ணதுனால தானே அந்த யாகங்கள் ஹபிர்பாகம் வாங்கலை தேவர்கள். இப்போ வேறொரு எஜமான நல்ல உத்தம எஜமானை வச்சு யாகம் பண்ணதுனால தேவர்கள் வந்து ஹபிர்பாகங்களை வாங்கி போயிட்டாங்க, பெற்றுக்கொண்டார்கள். அங்கே வந்த ரிஷிகளும் தேவகணங்களும் விஸ்வாமித்திரரை மிகவும் கொண்டாடி அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாமே தங்களுடைய உலகங்களுக்கு போயிட்டாங்க. ரிஷிகளும் தங்கள் ஆசிரமங்களுக்கு போயிட்டாங்க. பார்த்தார், ஆஹா எல்லாம் போன பிறகு அப்போ யோசிக்கிறார். அந்த ரிஷிகள் அங்கிருந்து போன பிறகு விஸ்வாமித்திரர் அந்த வனத்தில் இருப்பவர்களை அழைத்து, நான் இந்த திக்கில் அந்த வனத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் பார்த்து சொல்கிறார், நான் இந்த திக்கில் தவம் செய்ய தான் வந்தேன். இந்த தவத்துக்கு பெரிய இடையூறு நேர்ந்து விட்டது இந்த திரிசங்குவால். சரி, நான் இந்த திக்கில் நான் இல்லை, இந்த திக்கத்தை விட்டு நான் வேறு திக்குக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேறு திக்குக்கு போவோம் என்று சொல்லி அந்த அங்கே இருக்க ரிஷிகள்லாம் அழைச்சிட்டு போகிறார். மேற்கு திசைக்கு போகிறார். அங்கே போய் தவம் பண்ண போகிறார். மேற்கில் விசாலமான பல தபோவனங்கள் உண்டு. அவைகளில் புஷ்கர தீர்த்த கரையில் வெகு புண்ணியமான ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அங்கே போய் கடுமையான தபம் செய்ய வேண்டும் என்று தன் பரிவாரங்களோடு சென்று, தன் சிஷ்யர்களோடு சென்று, தன் சிஷ்யர்களோடு சென்று விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறார், கிழங்கு பழம்பெயர்களை புஜித்து கொண்டு உக்கிரமான தவம் செய்தார். அந்த காலத்தில் அம்பரீஷன் என்ற ஒரு அயோத்திக்கு அதிபதியாக கூடிய அம்பரீஷன் ஒரு ராஜா இருந்தான். அவன் ஒரு யாகம் செய்ய ஆரம்பித்தான். அதாவது இந்த ஸ்ரீசங்குனுடைய வம்சத்தில் வந்தவன் தான் அந்த அம்பரீஷன்ற ராஜா. அவர் யாகம் செய்ய ஆரம்பித்தானா. அதில் இந்திரன் வந்து யாக பசுவை கொண்டு போய்விட்டான். இந்திரன் கெடுக்கிறான் பாருங்க எப்படி. அம்பரீஷன்றும் ஒரு ராஜா ஒரு யாகம் பண்ணியிருக்கான், அயோத்தியாதிபதி. அந்த யாகத்தில் வந்து என்னென்னா, யாகத்துக்கு பசுனா அந்த ஆடோ குதிரையோ, அஸ்வமேத யாகம் பண்ணால் குதிரை வச்சுப்பாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது யாகம் பண்ணால் ஆடுகளை அறுத்து ஹோமம் பண்ணுவாங்க. அந்த பசு கிடையாது, பசுன்னா மிருகம்னு அர்த்தம். பசுனா இங்கே ஆடு, அந்த ஆடுகளை அறுத்து ஹோமம் பண்ணுவாங்க. அந்த ஆடு வந்து என்னென்னா, அந்த யாகத்துக்காக வச்சு மந்திரிக்கப்பட்ட அந்த ஆடை வந்து அபகரிச்சு போயிட்டான். யார்? இந்திரன் அபகரிச்சு போயிட்டான் அந்த யாக பசுவை, அபகரித்து போயிட்டான். அப்போ ரித்விக்குகள்லாம் பார்த்து சொல்கிறாங்க, அம்பரீஷ மகாராஜா பார்த்து, மகாராஜா உன்னை அஜாக்கிறதுனால இந்த பசு இழக்கப்பட்டது. பிரஜைகளை அரசன், இங்கே பசுக்கள்னா சொன்னால் அஸ்வமேத யாகம் பண்ணால் குதிரையாக இருக்கணும், இல்லை வேறு யாகம் பண்ணுன்னா அந்த ஆடுகளை ஹோமம் பண்ணுவாங்க. பசுன்னா பசு கிடையாது, பசுனா மிருகம்னு அர்த்தம் இங்கே. சரி, அதனால் அந்த இறக்கப்பட்டது. பிரஜைகளை அரசன் தர்மமாய் ரட்சிக்காவிட்டால் இவ்விதமான அபாயங்கள் நேர்ந்து நாசம் செய்வோம். இந்த பாவம் போக மகா பிராயசித்தம் செய்ய வேண்டும். அதே மிருகத்தையாவது அதற்கு பதிலாக மனுஷனையாவது யாகத்தினத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றார்கள். மனுஷனையாவது அப்போலாம் வந்து நரமேத யாகம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இந்த காலத்தில் இல்லை, அதெல்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது. இந்த காலத்திலலாம் பண்ணக்கூடாது அதுமாரி. அதெல்லாம் இன்றைக்கு கலியுகத்துக்கு அதெல்லாம் அனுமதி கிடையாது, சாஸ்திரங்களே சொல்லியிருக்கு. இப்போலாம் நாம சங்கீர்த்தன யஜ்யம் தான் பண்ணணும். இது மாதிரி இந்த பலி கொடுக்குற யஜ்யங்கள்லாம் கலியுகத்தில் கிடையாது.
சாத்விகமான யஜ்ஞம் தான் பண்ணணும். சரி. ஆனால் அந்த மிருகத்தையாவது பலி கொடுக்கணும். அந்த மிருகத்தை வந்து என்னன்னா இந்திரன் அபகர்ஷம் போயிட்டானா, அந்த யாகத்தை கொடுக்கக்கூடிய மிருக பலி அபகர்ஷம் போயிட்டான். இல்லையாவது மனுஷனையாவது பலி கொடுக்கணுமா அப்படி சொல்கிறார். பொறுத்தாதான். இல்லைன்னா வந்து யாகம் பூர்த்தி அடையலைன்னா அது எஜமானனுக்கு ஆபத்து வந்துடும். ஏற்கனவே தசரதர் யாகம் பண்ணதை பார்த்தோம் இல்லையா, அம்பரீஷனுக்கு ஆபத்து வந்துடும். அதனால் என்ன சொல்கிறார், சரின்னு ரித்துவிக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, யாரையாவது ஒரு மனுஷனையாவது பலி கொடுக்கணும் இந்த யாகத்துக்கு, அப்போ தான் யாகம் பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்கிறார். நரமதியம் கொண்டு வர வேண்டும் என்றார்கள். யாராவது மனுஷனாக கொண்டு வர வேண்டும் என்றார்கள் அந்த ரித்துவிகள். அம்பரீஷன் என்ன பண்ணால், சரி அந்த மிருகமானது காண கிடைக்கல, அது மந்திரிக்கப்பட்ட அந்த மிருகம் காண கிடைக்கல. சரி, பல தேசங்களில் போய் பார்க்குறான் யாராவது மனுஷன் கிடைப்பானா அப்படின்ட்டு. யார் வந்து யாகத்தில் தன்னை பலி கொடுக்கறதுக்கு தன்னை ஒத்துப்பான்? எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும், லட்சம் பணம் கொடுத்தாலும் தன் உயிரை பலி கொடுத்து ஒத்துப்பானா? தன் குடும்பத்துக்காக யாருன்னா ஒருத்தர் தியாகம் பண்ணுவான். அப்படி ஒருத்தன் தியாகம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வந்தான். அது பாருங்கள் என்னென்னா, அம்பரீஷன் என்ன பண்ணால் தேசங்களிலும் நகரங்களிலும் பட்டணங்களிலும் புண்ணிய ஆசிரமங்களிலும் கிராமங்களிலும் வெகு ஜாக்கிரதையாய் தேடினான். எண்ண முடியாத பசுக்களையும் தனதானியங்களையும் கொடுப்பதாக சொன்னான். யாராவது கிடைப்பாங்களா, யாராவது ஒரு மனுஷன் கிடைப்பானா அந்த யாகத்துக்கு பலி கொடுக்கறதுக்கு கிடைப்பானா கேட்டால் எங்கே கிடைக்கல. தேசங்கள்லாம் தேடானா, நகரங்களை தேடானா, பட்டணங்களை தேடானா, புண்ணியாசிரமங்கள்லாம் போய் கேட்டு பார்த்தானா, யாராவது ஒரு ஒரு மனுஷனை இப்போ பலி கொடுக்கறதுக்கு அனுப்பணும்னு கேட்டானா, யாருமே சம்மதிக்கலை. கிராமங்கள்லாம் போய் கேட்டு பார்த்தான். வெகு ஜாக்கிரதையாக தேடினான். எண்ண முடியாத பசு, நான் அதுக்கு பதிலாக நான் பசுக்களை தனதானியங்கள்லாம் கொடுக்குறேன், யாராவது ஒரு மனுஷனை அனுப்புங்க பலி கொடுக்கறதுக்கு யாகத்தில் அப்படின்னு கேட்டுக்கிறான் போய். அப்போ தனதானியம் கொடுப்பதாக சொன்னான். ஆனால் நரமிருகம், அதான் நரப்பசுன்னா மனுஷ பசு, அதான் மனுஷனை பலி கொடுக்கறதுக்கு எந்த மனுஷனும் கிடைக்கலையாம் யாகத்தில் பலி கொடுக்கறதுக்கு. அப்புறமா புருகுதுந்தும் என்ற ஸ்தலத்தில் ரிஷிகர் என்ற ஒரு ரிஷி மனைவியோட 3 புத்தர்களோட வசித்து கொண்டிருந்தார். அது பேர்னா ரிஷிகர் என்ற மகரிஷி தன் மனைவியோட 3 புத்தர்களோட வசித்து கொண்டிருக்கிற ஒரு ஆசிரமத்தில் வசித்து கொண்டிருக்கிறார். இவர் ஒவ்வொரு ஆசிரமமாக போய் கேட்டுன்னு போகிறார், யாராவது உங்கள் புத்தர்களை கொடுப்பீங்களா யாகம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அப்படியே எதர்ச்சியாக என்ன பண்ணார், அந்த ரிஷிகருடைய ஆசிரமத்துக்கு வந்தார். புருகுதுந்தும் என்ற ஸ்தலத்தில் ரிஷிகர் என்ற ரிஷி மனைவியோடு 3 புத்தர்களோடு வசித்து கொண்டிருப்பதை ஒரு நாள் பார்த்து அவரை போய் நமஸ்காரம் பண்ணி கைகூப்பி வணக்கமாக சேம விசாரித்து, சுவாமி, நான் யாகம் செய்யும் பொழுது மிருகத்தை யாரோ, அந்த யாக மிருகத்தை, யாக பசுவை, அதான் யாக மிருகத்தை, அது ஆடு, அது ஏதோ யாகம் பண்ணியிருக்கான், அந்த மிருகத்தை வந்து யாரோ கொண்டு போய் விட்டார்கள். அதற்கு பதிலாக ஒரு நரபசுவை, ஒரு மனுஷனை தேடிக்கொண்டு அழைக்கிறேன், கிடைக்கவில்லை. முடிவில் தங்களையே சரணமடைகிறேன். தங்களுடைய 3 புத்திரர்கள் ஒருவரை எனக்கு யாக பசுவாக கொடுக்க வேண்டும். அதுக்கு பதிலாக நான் இஷ்டமான பசுக்களையும் தனத்தையும் தானியங்களையும் நான் கொடுக்குறேன். அதுக்கு விலையாக கொடுக்குறேன், பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னான். எப்படியாவது என்னை கிருதார்த்தனாக செய்ய வேண்டும், என் யாகத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த ரிஷிகிடத்தில் அம்பரீஷ மகாராஜா கேட்குறாரு. புத்திரர்களை தானம் கொடுப்பதும் விற்பதும் சாஸ்திர விரோதம்தான். ஆனால் வம்சம் அழிவதாக இருந்தால் அது நிலைநிறுத்த புத்திரனை கொடுப்பது போல இந்த தர்ம காரியம் நஷ்டமாகாமல் முடிய புத்திரனை விற்பதும் தோஷமல்ல என்றான். ஒரு பெத்த பிள்ளை யாருமே வந்து பலி கொடுக்கறதுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் சாஸ்திர விரோதம் தான். ஆனால் ஒரு ராஜவம்சம் அழிய போகுது இல்லையா, அதாவது எனக்கு புத்திர பாக்கியம் உண்டாகணும்னா இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணால் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அம்பரீஷ மகாராஜா கேட்குறார். அதனால் தப்பு இல்லை. ஆனால் வம்சம் அழிவதாக இருந்தால் அதை நிலைநிறுத்த புத்திரனை கொடுப்பது போல இந்த தர்மமான காரியம் நஷ்டமாகாமல் முடிய புத்திரனை விற்பதும் தோஷமில்லை என்றான். சாஸ்திர விரோதம் கிடையாது. மகா தேஜஸ்வியான ரிஷிகர் மகாராஜா, உங்களுக்கு தான் 3 புத்திரர்கள் இருக்கிறாங்களே, இதே ஒரே புத்திரன் இருந்தால் வம்சத்தை விருத்தி செய்து புத்திரன் இல்லை சொல்லி அந்த ஒரு புத்திரனை கொடுக்கக்கூடாது. 3 புத்திரர்கள் வம்ச விருத்தி செய்து புத்திரர்கள் இருக்காங்களே, அது 3 புத்திரர் ஒரு புத்திரனை கொடுக்கலாமே அப்படின்னு அம்பரீஷன் கேட்குறார். ரிஷிகர் பார்த்து சொல்கிறார், மகாராஜா, வம்சத்தை விருத்தி செய்யும் மூத்த புத்திரனை ஒரு நாளும் விற்க மாட்டேன் என்றார். அப்பாவுக்கு ரிஷிகர் என்ற அந்த மகரிஷிக்கு 3 புத்திரர்கள்,
அதில் அவருக்கு வந்து என்ன மூத்த புத்திரன் தான் ரொம்ப பிடிக்குமா, யார் ரிஷிக்கு, மகரிஷிக்கு. அதான் மூத்த புத்திரனை நான் கொடுக்க மாட்டேன், நான் விற்க மாட்டேன் அப்படின்றார். அப்புறம் அவருடைய அம்மாவை கேட்குறாங்க, அம்மா உனக்கு என்னம்மா, இன்னும் 2 புத்திரர்கள் இருக்காங்க, நீங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவருடைய மனைவி சொல்கிறார், மூத்த புத்திரனை விற்க மாட்டேன் என்று என்னுடைய கணவர் சொன்னார், அதே சமயத்தில் இளையவனிடத்தில் எனக்கு விசேஷ பிரியம், அவனை நான் விற்க மாட்டேன், அது கடைசி பிள்ளை இடத்துல ரொம்ப பிரியம் எனக்கு, அதனால் நான் விற்க மாட்டேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க, ரிஷிகளுடைய மனைவி. அப்போ பிதாவிற்கு மூத்த புத்திரனிடத்திலும் மாதாவிற்கு இளையவனிடத்திலும் அதிக பிரியம் உண்டு என்று நமக்கு தெரியாதா என்றாள். புரியுதா? எப்போவுமே பெரிய பிள்ளை இடத்துல அப்பாவுக்கு ரொம்ப பாசமாக இருக்கும், கடைசி பிள்ளை இடத்துல அம்மாவுக்கு ரொம்ப பாசமாக இருக்கும், இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நடுவில் இருக்கிற புத்திரனை மட்டும் யாருமே கேட்கல, அம்மாவும் கேட்கல, அப்பாவும் கேட்கல, அவனை விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது நேரடியாக சொல்லலை. அந்த நடுவு பிள்ளை பேர் தான் சுனச்சேபன்னு பேர். அவன் 2வது பிள்ளை. அவன் 3 புத்திரர்கள், அந்த நடுவு பிள்ளை 2வது புத்திரன். அப்போ சொல்கிற அந்த சுனச்சேபன் பார்த்து சொல்கிறார், என்னை அம்மாவும் கைவிட்டாங்க, அப்பாவும் கைவிட்டாங்க, என்னை அழைச்சி போங்க மகாராஜா, மூத்தவனை விற்கக்கூடாது என்று என் பிதாவும் இளையவனான சுனகனை விற்கக்கூடாது என்று என் மாதாவும் சொல்லிவிட்டார்கள். நடுவில் இருக்கும் என்னை விற்க அவர்கள் சம்மதித்ததாக தோன்றுகிறது, என்னை அழைத்து கொண்டு போங்கள் என்றார். ஏன்னா அதுக்கு பதிலாக வந்து என் குடும்பத்துக்கு வந்து தனதானியங்கள் கொடுப்பீங்க, நிறைய பொன்மடிப்பு கொடுப்பீங்க, பசுக்கள்லாம் கொடுப்பீங்க, நாங்களும் ஏழைப்பட்டவங்க, எங்களுக்கும் வசதி கிடைச்ச மாதிரி இருக்கோம், சரி என்னை விற்கிறாங்க அப்பா அம்மா, சரி நான் கிளம்புறேன், என்னை பலி கொடுங்க அப்படின்னு சொல்லி சுனச்சேபன் என்ன பண்ணால் தியாகம் பண்ணிட்டு வரான், வீட்டை தியாகம் பண்ணிட்டு அவன் அம்பரீஷன் பின்னாடி வரான். என்னை அழைத்து கொண்டு போங்கள் என்றான். உடனே அம்பரீஷன் கணக்கில்லாத பசுக்களை தனதானியங்களை கொடுத்து ரொம்ப சந்தோஷம் அடைந்தான். வா, ஒரு நரப்பசு கிடைச்சதே, ஒரு நரனை கொள்றதுக்கு நரப்பசு கிடைச்சதே அப்படின்னு சந்தோஷம் அடைந்து நிறைய தனதானியங்கள்லாம் கொடுத்து சுனச்சேபனை விலைக்கு வாங்கி ரதத்தில் ஏற்றி அதிவேகமாக அயோத்திக்கு வந்தானான். அப்போ போகும் வழியில் புஷ்கர தீர்த்தம் இருக்குது. ஆனால் ரொம்ப தொலைவு போனோன்னா இவன் எங்கெங்கேயோ காடு நகரம் எங்கெங்கேயோ அலைஞ்சி எங்கேயோ ஒரு ஆசிரமத்தில் ஒரு பிள்ளைய விலை கொடுத்து வாங்கிட்டு வரும்போது வழியில் வந்து களைப்பாயிடுச்சு. புஷ்கர தீர்த்தம் இருக்குது, அங்கே போய் தண்ணி குடிச்சு தாக சாந்தி பண்ணின்னு அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறான். அப்போ தங்கி நடுப்பகலை கழிப்போம் என்று அரசன் ரதத்திலிருந்து இறங்கி சற்று களைப்பாறினான். அந்த சுனச்சேபன் வந்து கவலை கொண்டு, நம்ம உயிர் போக போதே, நம்மளை பலி கொடுக்க போகிறாங்களே அப்படின்னா எப்படி இருக்கும், பதட்டமாக இருக்காதா, அப்படியே கவலை கொண்டு மனசு அப்படியே புழுங்கின்னு இருக்கிறான். நம்ம உயிர் போக போதே, நம்மளை வெட்ட போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கவலையில் அப்படியே புழுங்குறானா. அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி இருக்கும்போது இறங்கி சற்று களைப்பாரு கவலை கொண்டு அங்கும் இங்கும் அலைஞ்சானா, அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிக்கிறானா. ஆனால் வந்து சத்தியம் தவற மாட்டான், தன் அழிச்சும் போன்னு சொல்கிறதால ஓடி போக மாட்டான், அங்கே இங்கே அலையிறான், சுற்றி வரான். அவன் மனசு கவலை அவ்வளோ குழப்பத்தில் இருக்கான் அவன். அப்போ அந்த சமயத்தில் பார்த்து பகவானை பிரார்த்தனை பண்ணுறான், கடவுளே நான் பலியாகி தான் ஆகணுமா அப்படின்னு தனக்குள்ள மனசில் நினைக்கிறான். உடனே பார்த்தா பக்கத்தில் அந்த ரிஷிகருக்கும் விஸ்வாமுத்திரருக்கும் உறவு இருக்குது. விஸ்வாமுத்திரர் வந்து இந்த சுனச்சேபனுக்கும் மாம முறையாவது. அப்படி இப்படி சுற்றி பார்த்தபோது தன் மாமனான விஸ்வாமுத்திரர் ரிஷிகளோட தவம் செய்து கொண்டு இருக்கிறத பார்த்தானாம். அங்கே இடத்துல தான் அங்கே என்ன புஷ்கர தீர்த்தத்தில், அந்த புஷ்கர தீர்த்தத்தில் இறங்கி அப்படி இப்படி உலகிறாங்களா, அப்படி சுற்றி பார்த்தா விஸ்வாமுத்திரர் தவம் பண்ணின்னு இருக்கார். அப்பா நம்ம மாமாவை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறார், விஸ்வாமுத்திரர் ரிஷிகளோட தவம் செய்து கொண்டிருக்க கண்டால். அப்போ பிரயாணம் செய்த களைப்பாலும் பசி தாகத்தாலும் முகம் பாடி மனம் நொந்து கௌசிகருடைய மடியில் போய் விழுந்துட்டானான். மாமா என்னை காப்பாற்று மாமா, என்னை பலி கொடுக்க போகிறார் இந்த அம்பரீஷ மகாராஜா, என்னை விலை கொடுத்து வாங்கிட்டாரு, அப்பாவும் கைவிட்டாங்க அம்மாவும் கைவிட்டாங்க, என் குருநாதன் ஆகிய என் மாமா குருநாதன் ஆகிய விஸ்வாமுத்திரர், மாமா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் மாமான்னு சொல்லிட்டு மடியில் போய் விழுந்தானா. யார், அந்த சுனச்சேபன்ற பையன் போய் விழுந்தானா. எனக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, பந்துவும் இல்லை, என்னுடைய இனத்தாரும் இல்லை, எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். மாமா முனிசிரேஷ்டரே, தபோநிதியே, தர்மத்தை அனுசரித்து என்னை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும், ரட்சியுங்கள், தங்களை சரணமடைந்தேன். கஷ்டமடைந்தவர்களின் கஷ்டத்தை போக்குகிறவர்கள் தாங்களே, அண்டினவர்களின் கவலையையும் துக்கத்தையும் தீர்த்து பரமக்ஷேமத்தை அருளும் மகானுபாவர் தாங்களே. என்னை வாங்கின அம்பரீஷனுடைய உத்தேசமும்
என்னை பணம் கொடுத்து வாங்கியிருக்கான், நான் அவனை ஏமாற்ற விரும்பலை, நான் ஓடி போக விரும்பலை. ஆனால் அவனுடைய உத்தேசமும் நிறைவேற வேண்டும், அவனுடைய யாகமும் பூர்த்தி அடையணும். அதே சமயத்தில் நானும் தீர்க்க ஆயுசோடு எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது மாமா. நான் பலி கொடுத்து என் உயிர் போகணும், நான் அற்பாயுசில் போகணும்னு எனக்கு ஆசை இல்லை மாமா. நான் நீண்ட ஆயுஷாக வாழணும்னு ஆசையாக இருக்குது மாமா. என்னை தீர்க்காயுஷோடு வாழ வைக்கணும் நீங்கள் தான் மாமா அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் தம்போநிதியே முனிசிரேஷ்டரே எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கள், எனக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சுனசேபன் என்ற அந்த பையன் வந்து பிரார்த்தனை பண்ணுறான். அந்த பையன் நான் தீர்க்காயுஷுடன் மேலான தபஸை செய்து சொர்க்கத்தை அடையும் வேண்டும். அனாதையான எனக்கு தாங்களே நாதன், கிருபா கடாட்சத்தால் அனுகிரகிக்க வேண்டும். என்னை பெற்ற தகப்பனே என்னை கைவிட்டதால் என் தாயுடன் பிறந்த அவங்களுடைய தாய்க்கு தாய்மாமன் முறையாவது விஸ்வாமித்திரர், என் தாயுடன் பிறந்த தாங்களே எனக்கு பிதாவாக இந்த கோரமான ஆபத்திலிருந்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்று கதறினானா. அவள் விஸ்வாமித்திரர் மனமுருகி ஆனால் பலவிதமாக தேட்டி கவலைப்பட நான் இருக்கேன்டா, மாமா இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன், அப்படி ஒன்று கைவிட்ட மாட்டேன் ஆட்டம், கவலைப்படாது. சரி என்னை வந்துட்டு இல்லை தேற்றி தன் புத்திரர்கள் அப்போ பார்த்தாரு. சரிப்பா நீ இரு, நான் பார்த்துக்கிறேன், நீ அழாத கம்முனு அப்படி சொல்லி தன் புத்திரர்களை பார்த்து புத்திரர்களே அப்படின்னு கூப்பிட்டாரு. தன் புத்திரர்களை வந்தாங்களாம். அந்த புத்திரர்களை அழைத்து பிதாக்கள் எதை உத்தேசித்து புத்திரனை பெறுகிறார்களோ அந்த பரலோக ஹிதத்தை அடையும் சமயம் இப்பொழுது நேர்ந்திருக்கிறது. அப்பா சொன்ன பேச்சு பித்ருவாக்கிய பரிபாலனம், அப்பா சொன்ன பேச்சு கேட்கணும் இல்லையா? அதுக்காக தான் புத்திரர்களை பெற்றுக் கொள்கிறார்கள். புத்திரன் வந்து பிள்ளைக்கு அடங்கி இருக்கணும், புத்திரர்கள் வந்து என்னன்னா அப்பாவுக்கு அடங்கி இருக்கணும் இல்லையா? ஆனால் பிதா பிழைத்திருக்கும் வரையில் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதும், இறந்த பிறகு கயாஷேத்திரத்தில் அவருக்கு பிண்டம் வைப்பதும், ஒவ்வொரு வருஷத்திலும் அவருடைய மரண தினத்தில் அவரை உத்தேசித்து பல ஜனங்களுக்கு அன்னம் போடுவதும் புத்தருடைய கடமை. அவைகளில் முதலாவதை செய்யும் சமயம் உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. அப்பா உயிரோடு இருக்க வரையும் அப்பா பேச்சு கேட்கணும். அந்த விஷயத்தை இப்போ செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. இந்த சிறுவன், இந்த சுனச்சேபன் ரிஷிகருடைய புத்திரன் என்று உங்களுக்கு தெரியுமே, உங்கள் மாமா புள்ள தான். என்னை சரணடைந்திருக்கிறான் இல்லையா? நம்ம உறவினன் வேற அவன். இவனுக்கு பிராணபிக்ஷை கொடுங்கள். எப்படி பிராணபிக்ஷை கொடுக்க முடியும்? எப்படின்னா, நீங்கள் எல்லோரும் புண்ணியங்களை செய்தவர்கள், தர்மத்தில் மனசை செலுத்தினவர்கள். அந்த அம்பரீஷனுடைய யாகத்தில் உங்களில் ஒருவன் அந்த பசுவாக இருந்து அக்னியை திருப்தி செய்யுங்கள். நீங்கள் யாராவது பலியாக போங்க அந்த அம்பரீஷனோட. இந்த நமக்கு சரணம் அடைஞ்சிட்டான், அப்போது சத்திரியனுடைய கடமை எப்படி காப்பாற்ற போகிற, தன்னை சரணம் அடைந்தோட ரட்சிக்கணும். விஸ்வாமித்திரர் அதை ஊக்கமாக கை கொள்கிறார். சுனசேபனை காப்பாற்றணுமா, தன் புத்திரர்களை யாருன்னா ஒருத்தர் தியாகம் பண்ண சொல்கிறார் உயிரை. அப்போ நீங்கள் பசுவாக இருந்து அக்னியை திருப்தி செய்யுங்கள். யாகமும் தடையில்லாமல் நடக்கும். சுனசேபனுக்கும் ஆபத்து நீங்கும், தேவதைகளுக்கும் திருப்தி உண்டாகும், என் வார்த்தையும் நிறைவேறும் என்றார். அப்போது அந்த பிள்ளைகள் பிறந்தவங்களே மதுஷந்தன் ஹவிஷந்தன்லாம் இருக்காங்களே, அதில் மதுஷந்தன் முதலிய புத்திரர்கள் கர்வத்தால் புத்தி மயங்கி கை கொட்டி சிரிகிறாங்களாம். நல்லா இருக்குதே வேடிக்கை. பெத்த புள்ளிய போய் பலி கொடுக்க சொல்கிறீங்க, உயிரை கொடுக்க சொல்கிறீங்க, யாரோ மூணாவது மனுஷனுக்கு. அவனை காப்பாற்றணுமா, அவனை கொடுத்து உன் பெத்த பிள்ளைங்களை நீங்கள் பலி கொடுப்பீங்களா? என்னப்பா நியாயம் இது அப்படின்னு விஸ்வாமித்திரர் கை கொட்டி சிரித்து அவமானப்படுத்துகிறாங்க. கை கொட்டி சிரித்து வெகு நேர்த்து தனக்கு பிறந்த புத்திரனை விட்டு வழியில் போகிறவனுக்கு பிறந்தவர்களை காப்பாற்ற தன் மகனை இறை கொடுக்கும் நீரல்லவா பிதா, நீலவா சூப்பர் அப்பாப்பா, நல்ல அப்பாப்பா நீ அப்படின்னு கை கொட்டி சிரிக்கிறாங்களாம். உமக்கு நியாயம் அநியாயம் தெரியாமல் புத்தி பிசகினாலும், என்னதான் உங்களுக்கு நியாயம் அநியாயம் தெரியாமல் புத்தி பிசகினாலும் எங்களுக்கு அந்த கதி இன்னும் வரலப்பா. உத்தமமான அன்னத்தை எரிந்து விட்டு நாயின் மாம்சத்தை புஜிக்க யாராவது விரும்புவார்களா என்று சொல்லிட்டாங்களாம். இப்படி கேவலமாக பேசிட்டாங்க அப்பாவை. ஏன்னா அவங்களுக்கும் கோபம், யாரும் வழியில் போகிறதுக்காக தன் பிள்ளைகளை போய் பலி கொடுக்க சொல்கிறாரு, நான் உயிரை விட சொல்கிறேன், நியாயமா இது அப்படின்னு கோபத்தினால அப்படி சொல்கிறாங்க. தனக்கு பிறந்த புத்திரர்களே தன் வார்த்தையை மீறி தன்னை கேலி செய்வதை கண்டு கௌசிகருக்கு கோபம் பொங்கிற்று. கண்கள் சிவந்தன. துஷ்டர்களே, பெற்ற தகப்பனை தெய்வமாக எண்ண வேண்டும் என்று சாஸ்திரம் வேதங்கள் சொல்லுகிறது, ஸ்ருதி சொல்கிறது. அவருடைய வார்த்தையை மீறி எதிர்த்து பேசுகிறோமே என்ற பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது இல்லையா? உயிருள்ள வரையில் பிதாவினுடைய ஆக்ஞையை நிறைவேற்ற வேண்டுமென்ற தர்மத்தையும் விட்டீர்கள் அல்லவா?
அப்படிப்பட்ட பிதாவிடத்தில் வைக்க வேண்டிய பக்தி கொஞ்சமே இல்லாமல் கேட்க வெறுப்பாகி இப்படியும் சொல்லுகிறவர்கள் உண்டோ என்று ஆச்சரியத்தால் மயிர்கூச்சல் எடுக்கும்படி பேசினீர்கள் அல்லவா? என் உடம்புல புல்லரிக்குதுடா அப்பா, நீங்கள் சொன்னதெல்லாம் என்னை இப்படி அவமதித்து பேசுகிறீங்களே. உயிருள்ளவரையில் அப்பாவுடைய பேச்சு கேட்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, தர்மத்தை கைவிடக்கூடாது. அப்படியேப்பட்ட தர்மத்தை நீங்கள் கைவிட்டீர்கள் அல்லவா? அவரிடத்தில் வைக்க வேண்டிய பக்தி, அந்த மரியாதை கொஞ்சம் கூட இல்லாமல் கேட்க வெறுப்பாக இருக்கிற மாதிரி இப்படி எங்களை இப்படி கைகொட்டி சிரிக்கிறீங்க, இப்படி கேலியாக பேசுகிறீங்க இல்லையா? அதனால் என் வார்த்தை உங்களுக்கு நாயின் மாம்சத்தை போல் இருக்கிறதா? நான் தர்மத்தை சொல்கிறேன், இவனுக்காக நீங்கள் உங்களுக்கு தான் உங்களை நான் சேமத்தை தான் செய்வேன், அப்பாவுடைய பேச்சை நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் நான் பேசுறது வந்து நாயின் மாம்சத்தை போல் இருக்கிறதா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த நாயின் மாம்சத்தையே புஜித்து கொண்டு வசிஷ்ட புத்திரர்களை நான் சாபம் கொடுத்த நாய் மாம்சம் தின்னக்கூடியவர்களாக, அதே மாதிரி வசிஷ்ட புத்திரர்களைப் போல நீங்களும் நாய் மாம்சத்தை தின்று கொண்டு வசிஷ்ட புத்திரர்களைப் போல நீங்களும் தொம்பர்களாக ஆகி 1000 வருஷங்கள் வரையில் பூமியில் அலைய கடவீர்கள் என்று கோரமாக சபிச்சிட்டாராம். அந்த புத்திரர்களை தன் புத்திரர்களே சபிச்சிட்டார். பிறகு தன் மருமகனை அழைத்து, அப்பா சுனச்சேபா, பயப்படாத, உனக்கு யாதொரு அபாயமும் நேராமல் மணிமந்திர ஔஷதிகளால் ரக்ஷை செய்கிறேன். விஷ்ணுவை தேவதையாக உடைய யூபஸ்தம்பத்தில் யாக பசுவாக உன்னை தர்பைகளால் கட்டுவாங்க, புரியுதா? கட்டி சிவப்பு மாலைகளாலும் வஸ்திரங்களாலும் சந்தனங்களாலும் அலங்கரித்து பலி கொடுக்கும்பொழுது அக்னிக்கு எதிரில் நின்று நான் அது எதிரால் உன்னை கொண்டு போய் நிறுத்துவாங்க. அப்படி நிறுத்தும்போது கவலைப்படாத, பிள்ளைங்கள்லாம் போனால் போகும்போது இப்படிப்பட்ட பிள்ளைங்க தேவையில்லை. அதனால் வந்து அவன் தொம்பரெலாம் அலையிட்டோம், சண்டாரெல்லாம் அலையிட்டோம், அதை பற்றி கவலைப்படாது. ஆனால் உனக்கு நான் அபயம் கொடுக்குறேன், நான் சொல்கிறத நீ ஃபாலோ பண்ணு. உனக்கு எது அபயம் நேராமல் ஒரு மந்திர ஔஷதிகளால் உனக்கு ரக்ஷை செய்கிறேன். விஷ்ணுவை தேவதையாவுடைய யூபஸ்தம்பத்தில் உன்னை யாகபசுவாக உன்னை தர்பைகளால் கட்டி சிவப்பு மாலைகளாலும் வஸ்திரங்களாலும் சந்தனத்தாலும் அலங்கரிக்குவாங்க, புரியுதா? அப்படி அலங்கரித்து பலி கொடுக்கும் பொழுது உன்னை கொண்டு போய் அக்னிக்கு முன்னாடி எதிரில் நிறுத்துவாங்க உன்னை. அப்படி நிறுத்தும் போது நீ என்ன செய்யணும்னா, நான் உபதேசிக்கிற இந்த 2 மந்திரங்களை சொல்லு. இந்திரனை குறித்த மந்திரம், அதே சமயத்தில் விஷ்ணுவை குறித்த மந்திரம், 2 மந்திரங்களை நான் சொல்கிறேன். இதை சொல்லு, உன் உயிர் போகாது, உன் உயிர் காப்பாற்றப்படும். அப்போ இந்திரனும் உபேந்திரனும் திருப்தி அடைவார்கள். இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை நீ சொல்லணும், அப்போ உன் எண்ணமும் நிறைவேறும் என்றார். அப்போது அந்த இந்திரனும் விஷ்ணுவும் வந்து பிரத்யட்சமாகிடுவாங்களாம், திருப்தி அடைஞ்சு பிரத்யட்சமாகி அந்த அம்பரீஷனுடைய அந்த யாகத்தை பூர்த்தி, அந்த யாகத்தினுடைய பலனை கொடுத்துட்டாங்கன்னா நீயும் பலியாக மாட்டே. அந்த மந்திரங்களால் விஷ்ணுவும் இந்திரனும் சந்தோஷமடைந்து அம்பரீஷனுக்கு தேவையான வரங்களையும் கொடுப்பாங்க, புரியுதா? யாகமும் நல்லபடியாக பூர்த்தி அடையும். அதனால் இந்த மந்திரங்களை பெற்றுக்கொள் என்று சுனச்சேவன் அந்த மந்திரங்களை பெற்றுக்கொண்டு பரமானந்தம் அடைந்து தன் மாமனை நமஸ்கரித்து உத்தரவு பெற்று அரசனிடத்துக்கு வந்து உடனே பார்த்து சொல்கிறான், அம்பரீஷனை பார்த்து தைரியமாக சொல்கிறான், ஏன் தாமசிக்கிறீங்க, ஏன் தாமதம் பண்ணுறீங்க, கிளம்புங்க, உடனே ரதத்தில் கிளம்பலாம், நம்ம நீங்கள் யாகம் செய்யுங்க தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திக்கு போவோம், சீக்கிரமாக யாக தீட்சை பெற்று யாகத்தை அடையலாமே என்றான். குருவிடத்தில் அவ்வளோ விசுவாசம், விஸ்வாமித்திரன் சொன்ன மந்திரங்கள் தன்னை ரட்சிக்கின்ற அவ்வளோ விசுவாசத்தினால தைரியமாக கிளம்புறான் அந்த சுனச்சேவன். அம்பரீஷ மகாராஜா கூட கிளம்புறான், கிளம்பி அயோத்திக்கு வந்துட்டான். அப்போ அம்பரீஷனை பார்த்து சொல்கிறான், நீங்கள் யாக தீட்சை பெற்றுக்கொள்ளுங்கள், தாராளமாக யாகம் பண்ணுங்கள், நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சுனச்சேவன். அம்பரீஷன் சந்தோஷித்து அதிவேகமாக அயோத்திக்கு வந்து யாகத்தை ஆரம்பித்தான். ரித்விகள்லாம் விதிப்படி சகல கிரியைகளும் நடத்தி சுனச்சேவனை சிவந்த வஸ்திரங்களாலும் மாலைகளாலும் பூச்சிகளாலும் அலங்கரித்து தர்ப்பங்களால் யூபத்தில் கட்டினார்கள். அவனை பலி கொடுக்க போகும் சமயத்தில் கௌசிக தனக்கு உபதேசித்த அந்த 2 மந்திரங்களையும் அவன் உச்சரித்தான். அந்த யாகத்தில் பலி கொடுக்கக்கூடிய மிருகமாகிய இந்த மனுஷன், அதான் யாக பசுவை புஜிக்கக்கூடிய இந்திரனையும் யூபத்திற்கு தேவதையான விஷ்ணுவையும் ஸ்தோத்திரம் செய்தான் அந்த மந்திரங்களால். அப்போ இந்திரனுக்கு பலியாக அந்த யாக பசு கொடுக்குறது, இந்திரனுக்கு பலியாக, இந்திரனுக்கு உணவாக அந்த பலி கொடுக்குறாங்க ஆவிர்வாகம். ஆனால் அந்த யாக ஸ்தம்பமாக இருக்கிறது யாருன்னா, யூபத்திற்கு தேவதையாக இருக்கிறது யாருன்னா விஷ்ணு தான். அப்போது இந்திரனையும் விஷ்ணுவையும் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணானாம் விஸ்வாமித்திரர் பண்ண உபதேசத்தின்படி. அப்போ தன்னையும் தனக்கு பிரபுவான விஷ்ணுவையும் ரகசியமான பெயர்களால் இப்படி ஸ்துதித்த
சுனச்சேபனிடத்தில் இந்திரன் பரம திருப்தி அடைந்து அவனுக்கு தீர்க்காயுஷை கொடுத்தான். இந்திரன் பிரத்யட்சமாகி அவனுக்கு தீர்க்காயுஷை கொடுத்தான். கவலைப்படாத, நீ பலியாக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தடுத்துட்டான். அவனை பலி கொடுத்த இந்திரனே வந்து தடுத்துட்டான். சுனச்சேபன் விடுவிக்கப்படட்டும். அம்பரீஷா, நீ பண்ண யாகத்தில் நான் திருப்தி அடைஞ்சேன், உனக்கு தேவையான வரங்களை நான் கேட்டு தராங்க. யக்ஞத்தை விதிப்படி செய்வதால் உண்டாகும் பயனை விட பல மடங்கு அம்பரீஷனுக்கு கிடைச்சதான். அந்த மந்திரங்கள் சொன்னதுனால யாகத்தினால் செய்யக்கூடிய பலன், அவன் என்ன பலனை கோரினானோ, என்ன பலன்களை விரும்பினானோ அந்த அம்பரீஷன் அந்த பலனை விட பல மடங்கு பலன்களை இந்திரன் கொடுத்தானோ. தான் அதுவரையில் செய்த தபசின் பயன் தன் புத்திரர்களை சபித்ததா. அப்படின்னாச்சு, இது இப்படி இருக்கட்டும். சுனச்சேபன் பழிச்சிட்டான். விஷ்ணுவாலையும் இந்திரனாலும் காப்பாற்றப்பட்டான் சுனச்சேபன். யாகமும் நல்லபடியாக பூர்த்தியாச்சு. அம்பரீஷனுடைய ஆசையும் நிறைவேறிச்சு. இது போகட்டும். ஆனால் இப்போ தன் புத்திரர்களை சபிச்சார் இல்லையா விஸ்வாமித்திரர், சண்டாலாம் போக முடியும். அதனால் தபசை இழந்துட்டார். அதனால தான் எல்லோரும் சாபம் கொடுக்கக்கூடாது. சாபம் கொடுத்தா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எவ்வளோ ஜென்மமாக நம்ம பக்தி பண்ணி தபசை கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்போம். அதை மற்ற திட்டத்தினாலேயும் சபிக்கிறதுனாலேயும் நம்ம இழந்துட்டால் மறுபடியும் பெறத்து ரொம்ப கஷ்டப்படணும். ஆமாம், தபஸ் சேர்க்கறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம் தபஸ் உண்டு பண்ணுறது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, மந்திரங்களால், இப்போது திரவியங்களால் யாகம் பண்ணால் எந்த அளவுக்கு சந்தோஷம் அடையும், அதோட பல மடங்கு சந்தோஷம் அடைந்தானா இந்திரன் விஷ்ணு ரெண்டு பேரும் சந்தோஷம் அடைந்தாரலாம் 2 பேரும். அப்படின்னா எதனால்? மந்திரங்களால். அதனால் பகவான் நாமா சொல்கிறதுனால பகவான் அதிகமான திருப்தி அடைகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மந்திரங்களால் ஸ்தோத்திரம் பண்ணார் இல்லையா சுனச்சேபன், அதனால் பகவான் அதிகமாக திருப்தி அடைஞ்சு பல மடங்கு பலன்களை கொடுத்தாராம். சரி, ஆனால் அந்த மந்திரங்களை உபதேசம் பெற்றுக்கொண்டான்னு சுனச்சேபன் போயிச்சிட்டான். சரி, ஆனால் விஸ்வாமித்திரன் என்ன பண்ணார், புத்திரர்களை சபிச்சார் பத்தியா. இந்த மந்திரங்களை உபதேசம் பண்ணதுனால தபசை இழக்கலை, புத்திரர்களை சபிச்சார் இல்லையா, அதனால் தபசை இழந்துட்டாராம். இப்போ மறுபடியும் தவம் பண்ணி சம்பாதிக்கணும். எத்தனை இடத்துல மேடு பள்ளம் பாருங்கள். திரிசங்க சொர்க்கம் கொடுக்கும்போது தபசை இழந்துட்டார். அப்போ வசிஷ்ட பிள்ளைகளை சாபம் கொடுக்கும்போது தபசை இழந்துட்டார். அப்புறம் இங்கே பார்த்தா தன்னுடைய பிள்ளைகளை சபிச்சுனா தபசை இழக்கிறார். திடீர்னு அந்த தபஸ் சம்பாதிக்கிறது இறங்கணும் மறுபடியும் தவம் பண்ண போகிறார். மறுபடியும் தபஸ் சம்பாதிக்க போகிறார். எத்தனை இடத்துல அடிபடுறாரு பாருங்கள். அவ்வளோ லேஸில் பிராமணன்னா அவ்வளோ லேசா? அந்த பிரம்ம ரிஷி அடையிறது லேசா? பிராமணத்தன்மை அடையிறது அவ்வளோ லேசா? இவ்வளோ சிரமங்கள் இதெல்லாம் ஜெயிக்கணும். இந்த படோடபம், இந்த இது ஆடம்பரம், இந்த படோடபம், பிறகு உதவி பண்ணுற சொல்கிறது, சபிக்கிறது, இது பண்ணுறது, கோவப்படுறது, துவேஷம் பாராட்டுறது, இதெல்லாம் தவிர்க்கணும். தவிர்த்தா தான் பிராமணத்தன்மை அடைய முடியும். பொறுமையை காக்கணும். நம்ம எல்லாத்தையும் கோவப்பட்டு எல்லாத்தையும் டென்ஷனாக இருந்தால், டென்ஷன் ஆனால் பிராமணம் கிடையாதுன்னு அர்த்தம். ஆமாம், டென்ஷனால் நம்ம சபிச்சிடுறேன். சாபம் கொடுக்கும்போது நான் இது பிராமணத்தன்மை, அந்த தபசானத்தை இழந்து விடுக்கிறோம். சரி, அப்போது அதுவரை செய்த தபசின் பயன் தன் புத்திரர்களை சபித்ததால் அழிந்தபடியால் கௌசிகர் நான் இனி கோபத்திற்கே இடம் கொடுப்பதில்லை என்று நிச்சயித்து புஷ்கரத்தில் மறுபடியும் 1000 வருஷங்கள் வரையில் தபஸ் செய்தாராம். அப்புறமா தான் இப்படி கடுந்தவத்தை முடித்து ஸ்நானம் செய்த பிறகு பிரம்மாதி தேவர்கள் அங்கே விஸ்வாமித்திரரே, உமது தவசாலும் புண்ணியங்களாலும் நீர் ரிஷியானீர், அதாவது மகரிஷியானீர். முன்பு ராஜரிஷி பதவியை அடைந்தீர், இப்பொழுது சத்திரிய தன்மை நீங்கினதால் இந்த பதவியை அடைந்தீர் என்று திரும்பி போனார்கள். இப்போ ரிஷி ஆகிட்டீங்க நீங்கள். ஆனால் தன் எண்ணம் இன்னும் நிறைவேறாததால் கௌசிகர் மனம் நொந்து மறுபடியும் கடுந்தவம் செய்ய ஆரம்பித்தாராம். இன்னும் பிரம்ம ரிஷி ஆகலையே, ராஜரிஷிக்கு மேலே ரிஷி ஆகிட்டார், அவ்வளோதான். இன்னும் பிரம்ம ரிஷி அடையலை, மகரிஷி அடைந்தார். சரி, இது வரைக்கும் நம்ம இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். மேலே உள்ள கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 டைம் ஆச்சு போகலாம். இப்போ என்னென்னா மகரிஷி பதவி, ராஜரிஷிக்கு மேலே ரிஷி பதவி அடைஞ்சிருக்கார். அது வரைக்கும் பார்த்து பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம